Hello, ma'am. Hello. Yeah. Yes, ma'am. இது introduction கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Yes, start பண்ணலாம். Okay. And good evening people. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அண்ட் யாராவது புதுசா வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக மட்டும் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். அண்ட் என்னோட பேர் வந்து விக்னேஷ். நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், ஒரு ஸ்டூடெண்ட். அண்ட் இப்போ வந்து நம்ம இங்க எதுக்கு நம்ம இங்க ஆஜராயிருக்கோம் அப்படின்னா லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் அப்படின்ற ஒரு செஷன்ல வந்து நம்ம இருக்கோம். விச் மீன்ஸ் நாங்க வந்து ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ல வந்து நீங்க வந்து இங்க வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். அதாவது நமக்கு ஐடியா இருக்கும், நமக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணலான்ற விஷ் இருக்கும், டேலண்ட் எல்லாமே இருக்கும். பட் பிளாட்ஃபார்ம் கிடைக்காது அவ்வளவு சுலபமா. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இங்க நாங்க எல்லாருக்கும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஸோ நீங்க கேட்கலாம் இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, எனக்கு வந்து சுத்தமா பேச தெரியாது. ஒரு ஐடியா ஒரு 2 பேர்கிட்ட தொடர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல நான் பேசுனதே கிடையாது. அண்ட் இங்க ஹோஸ்டிங் பண்ண கத்துக்கிறதுக்கு அப்புறமா தான் ஒரே நேரத்துல இப்போ 11 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் திக்கிற மாதிரி பேசினாலும் பட் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் இது உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரும், உங்களோட ஃபியரை உடைக்கும், அதே மாதிரி உங்களோட நாலேஜையும் இது வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இங்க நாங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். கண்டிப்பா அப்சல்யூட்லி இட்ஸ் சர்வீஸ், சோஷியல் சர்வீஸ். கண்டிப்பா எந்த காஸ்ட்டும் கிடையாது. அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்களோட குரூப் சாட் லிஸ்ட்டை வந்து நாங்க வந்து லிங்க் வந்து சாட் பாக்ஸ்ல கொடுப்போம். ஸோ ஜஸ்ட் நீங்க அதை ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டா போதும். ஸோ உங்களோட ப்ரெசன்டேஷனை வந்து நீங்க கொடுக்கலாம். அட் த சேம் டைம் எனக்கு இந்த டாபிக் தெரிஞ்சுக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கூட அந்த டாபிக் நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா கூட அதுக்கேற்ற பீப்புள்ஸை வந்து நாங்க தேடி கண்டுபிடிச்சு நாங்களே வந்து பேச கூட வைப்போம். ஸோ இது வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் அப்படின்றதுனால கண்டிப்பா உங்க எல்லாரோட சப்போர்ட்டையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். அண்ட் செஷன்ல வந்து நமக்கு விஜயலட்சுமி மேம் வந்து எடுக்க போறாங்க. அண்ட் நானும் உங்களை மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ தேங்க்யூ. இப்போ வந்து செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் 6:10 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே மேம்? Okay. We'll wait. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். 6, Yes, 7, ma'am. 6, Okay. 10 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். No issues. Sure, ma'am. Yeah. Hello? Yes, Vignesh. Yes, ma'am. Ma'am, 6:10 ஆயிடுச்சு. So you may start, ma'am. Okay. Thank you for Thank waiting. you. Yeah, Thank thank you. you. ஆடியன்ஸ் ப்ளீஸ், மேம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் உங்க மைக் அண்ட் கேமராஸ் மியூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கு பேண்ட்வித் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் அந்த நீங்க வந்து உங்க மைக்கை மியூட் பண்ணிட்டு பேசலாம். தேங்க்யூ மேம். Yeah, thank you. Yes. Okay. Happy evening all. And very happy to connect with you. Actually, today's session topic பாத்தீங்கன்னா unlock the lockdown. Okay, how to unlock your true hidden potential. நமக்குள்ள இருக்க சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணி எப்படி இதுதான் என்னோட மைண்ட், இப்படிதான் நான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை ட்ரெயின் பண்ணணும், எப்படி ஆக்சஸ் பண்ணணும்ன்றத பார்க்க போறோம். ஸோ a bit of introduction about me. My name is Vijayalakshmi. You are a psychologist. And basically I have 7 years of counseling experience, and I am an NLP practitioner and I'm also an author. Okay, I mean இதெல்லாம் வந்து law of attractionனால வந்தது. Psychologist and NLP practitioner இதெல்லாம் கூட வந்ததுலாம். So in simple words, if you ask about me, I'm a passionate individual, like passionate human being with my mission of transforming people. Okay, and I love to help people to scale up in their path of growth. Okay, and okay, let's come about the expectations. இன்னையோட டாபிக் இன்னையோட செஷன்ல வந்து எல்லாருக்குமே ஒரு இப்ப ஆக்சுவலா வந்து ஒரு விதமான இன்டர்னல் டயலாக் ஓடிட்டே இருக்கும். செஷன் எப்படி இருக்க போகுது, என்ன எதை பத்தி சொல்ல போறாங்க, மைண்டா திருப்பி மைண்டா என்னதான் இருக்க போகுது, சப்கான்ஷியஸ் மைண்ட் எனக்கு தெரியுமே, மைண்டை பத்தி நிறைய படிச்சிருக்கேனே, புக்ஸ் நிறைய படிப்பேன், எவ்ரி திங் இஸ் ஓகே, எல்லா ஆர்டிக்கல் எல்லாத்தையும் படிப்போம். லைக் ஹவு டு நோ rewire your brain, retune yourself, transform
transform yourself. So இதெல்லாம் fancy quotes எல்லா newspaper articles எல்லாத்துலயுமே இந்த மாதிரி ஒரு presentation பார்த்துக்கிட்டே இருக்கும். So இது மாதிரி பார்க்கும்போது இன்னியோட இது என்ன இருக்க போகுதுன்ற ஒரு expectation. I'll tell you. See, this session is going to create a sort of insight. இப்போ ஒரு say ஒரு 15 பேர் இருக்கீங்கன்னா இந்த ஒரு 2 பேருக்கு வந்து ஒரு இன்சைட் உருவாச்சு அப்படின்னா yes, I am successful in my training session. Okay, and ஒரு போர் அடிக்கிற பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் இருக்காது. பவர் பாயிண்ட்னாலே போர் தான்ன்றது எல்லாருக்குமே தெரியும். I have few images so that it is easy for you to understand. அதை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். Okay, and I feel very happy to connect with you because this type of audience, a voluntary audience வந்து எப்பவுமே easy to reach. So force பண்ணி உட்கார இண்டிவிஜுவலோ இல்லாட்டி வேற ஏதோ ஒரு மோட்டிவேஷன் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் இவங்களால நான் சேர்ந்தேன் இவங்களால ஜாயின் பண்ணினேன் அப்படின்னா it is difficult to reach. But if your mind is open and if your heart is open to to receive any inputs or to learn anything and from an other person, it is like always a time to appreciate yourself. That is the key point. And so let me start. Let me share my screen, and I want this session to be a lively and formalaana ஒரு session வேண்டாம், எனக்கே போர் அடிக்கும். So ஒரு lively-ஆ போணும். Any doubts if you have or ஏதாவது நான் சொல்லணும் இல்ல any questions, see last 20 minutes it's going to be a complete question and answer session மாதிரி தான். நீங்க என்ன questions வேணா related to psychology you can ask, like no maybe see லைஃப்ல வந்து எல்லாமே எது பார்த்தாலும் வந்து psychology இல்லாம கிடையாது. Whether you are a student, whether you are a working professional, whether you are a homemaker or a business or take anything, or even if your life is moving towards a spiritual way, எது இருந்தாலும் any questions is most welcome in the last 20 minutes. So let me share my screen now. We are going to use the chat option. Okay, chat option use பண்ணி whenever I post a question or something, you can use your chat option to reply to me. Please be an active participant. See, இந்த மாதிரி செஷன்ஸ்க்கு வரவங்க மேக்ஸிமம் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே நான் செஷன் நான் ஆன் பண்ணிட்டு நான் வச்சிருக்கேன்ப்பா, மொபைல்ல பாப்பீங்க இல்ல ஏதாவது ஒரு ஜூம்ல போட்டுட்டு அது பாட்டு இருக்கட்டும், அவங்க பாட்டு பேசிட்டோம், சரி நான் அப்புறமா ரெக்கார்டிங் வாங்கிக்கிறேன், இது ஒரு டைப் ஆஃப் பீப்புள். இல்லாட்டி வந்து என்ன அப்படின்னா நான் கொஷின்லாம் கேட்க மாட்டேன், வேற யாரோ கொஷின் கேட்பாங்க, டவுட் இது பண்ணுவோம், நம்ம வெறும் வந்து பாசிவா இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. இல்லை இவங்க என்னதான் பேசுறாங்கன்னு பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு க்ரௌட் எப்பவுமே ஒரு ட்ரைனிங் செஷன்ல இருப்பாங்க. I want each one of you to be an active participant because இதுல கோல் செட்டிங் எல்லாமே பத்தி பார்க்க போறோம். I want you to create a goal right now. இன்னைக்கு இந்த 7:30க்குள்ள ஒரு கோல் நீங்க கேரி பண்ணிட்டு தான் போவீங்க before the session ends. So only if you are very active, very lively, it will reach and it will be like easy for us. Okay, shall we start the session? You can type yes. Say we have 17 participants. எனக்கு வந்து 17 participants கிட்டயும் இப்ப yes வேணும். சீக்கிரம். வெரி குட், வெரி குட். அந்த எஸ்லயும் அவ்வளவு சோம்பேறித்தனம், ஒரே ஒரு எஸ் மட்டும் டைப் பண்ணிருக்கீங்க. ஓகே, how about others? I'm waiting. I want a reply from each and everyone. Very good. Yes, superb, superb. Okay, see, so when you talk about conscious mind, subconscious mind அப்படின்னா we are listening now. Okay, so ஓகே பார்ஷியலி லிசனிங் கூட வச்சுக்கலாம், ஃபுல்லா நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி லிசன் பண்ணல அப்படின்னு கூட இருப்பாங்க சில பேர். ஸோ லிசனிங் அப்படின்னாவே நான் இங்க வந்து செஷன் எடுக்கிறேன், யூ ஆர் ட்ரையிங் டு லிசன் ஆர் லிசனிங், ஸோ யூ ஆர் யூசிங் யுவர் கான்சியஸ் மைண்ட். Okay, we have an inner mind, an inner self to us called subconscious mind. So subconscious mind அப்படின்றது என்ன பார்த்தோம்னா, it is a beautiful deep fertile soil மாதிரி. அந்த சாயில் வந்து எப்பவுமே ரெடியா இருக்கும். நம்ம சீட்ஸ் வந்து என்ன போட்டாலும், நீங்க என்னதான் விதை போட்டாலும் அது வந்து செடியா வந்து முளைக்கும், பிளான்டா. ஸோ இது பண்றது யாருன்னா
கார்ட்னர் அஃப்கோர்ஸ். ஸோ அந்த கார்ட்னரோட வேலை என்ன அப்படின்னா நம்ம தான் கார்ட்னர். ஸோ நீங்க அதுல பாசிட்டிவ் தாட் போடுறீங்களோ நெகட்டிவ் தாட் போடுறீங்களோ இட்ஸ் யுவர் விஷ். நீங்க வந்து கான்சியஸா போடுவாங்க சில பேர் அன்கான்சியஸா பண்றாங்க. ஏன் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படி ஈஸியா நிறைய பேருக்கு அரைஸ் ஆகுது? ஏன் சில பேர் எப்பவுமே பாசிட்டிவா இருக்காங்க? அவங்க எப்பவே பார்த்தா பாசிட்டிவ் பர்சன் இவங்க தான்ப்பா அப்படின்னு ஒருத்தர் மைண்ட்ல வருவாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு பர்சன் மைண்ட்ல வருவாங்க. அதே மாதிரி நெகட்டிவ்னா ஈஸியா நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸை வந்து திங்க் பண்ணி no, he is a negative person or she is a negative person சொல்லுவோம். So என்ன நடக்குது, how it is going or how it is acting inside our brain அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிரெயின்ல வந்து மைண்ட் இன் ஆர் மைண்ட் இன் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து இட் இஸ் வெரி 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 பவர்ஃபுல் தேன் யுவர் கான்ஷியஸ் மைண்ட். ஓகே, அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து தெரியாது லைக் திஸ் இஸ் ரைட் திஸ் இஸ் ராங் அப்படின்றது எதுவுமே தெரியாது. And but you can the beautiful part of it is that you can access your subconscious mind by a few techniques. எல்லாருக்குமே இன் பாசிட்டிவ் வேல ஆக்சஸ் பண்ணாலும் நீங்க பண்ணலாம், நெகட்டிவ் வேல பண்ணாலும் பண்ணலாம். அதுலதான் வந்து இந்த டெரரிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட அவங்க நெகட்டிவ் இன்புட் அதிகமா கொடுக்கதான் வந்து த பர்சன் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் வில் பவர் எல்லாமே ஏன் அந்த டெரரிஸ்ட் குரூப் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஈவன் தே ஆர் ஆக்சஸிங் தேர் சப்கான்ஷியஸ் மைண்ட். So as I said, like the garden of your mind, the garden, beautiful garden வந்து subconscious mind. இதுக்கு நீங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ இது ஆக்சஸ் பண்ண கத்துக்கிட்டோம்னா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் us to achieve anything say goal, a simple goal வச்சாலும் சரி, இல்லாட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கு லைஃப்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. எல்லா ஒரு விஷயமே சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்சஸ் பண்ண கத்துக்கிட்டோம்னா இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் us to reach. Okay, so you can see here, so your conscious mind is a thought of as gardener. So gardener oda value olunga paakano, like say for example I'm sitting here and taking a session. This is not like enoda profession நேத்து யோசிச்சது இதுக்கு முன்னாடி நாள் யோசிச்சது அப்படி கிடையாது. So it is like எப்பயோ நான் போட்ட அதுக்கு ஒரு seed, அந்த seed தான் வந்து I'm a person has a whole now, say with respect to my thoughts or with respect to whatever it is as my aim or my profession or passion. எது எடுத்தாலும் it is not like ஒரு இமீடியட்டா பண்ண ஒரு விஷயம் கிடையாது. So when you இங்கிலீஷ்ல ஒரு phrase சொல்லுவாங்க இல்லையா, you will reap what you sow. This is actually true, this is the law. நம்ம மைண்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் law. ஓகே, இதோட பியூட்டியை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால எப்படி இதை ஆக்சஸ் பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்ன்றத நம்ம பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யூ நீட் டு பிலீவ் சம்திங். எடுத்த உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு எவிடன்ஸ் இருக்கா, நான் நம்புறேன், இதுக்கு வந்து ரிசர்ச் வந்து என்ன சொல்லுது அப்படின்லாம் நம்புறேன் அப்படிமா. Yes, okay, you can go through all the research and everything, but still whenever you do some new technique or whenever you are learning some new technique, the beauty lies or the success lies ன்னு கூட சொல்லலாம். Success lies எங்க, எப்போ உங்களுக்கு சக்சஸ் வரும் அப்படின்னா, நம்ம அதுல 100% வந்து அதுல நீங்க பிலீவ் பண்ணி பண்ணா மட்டுமே முடியும். பிகாஸ் எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப ஈஸி, ஈவன் சைக்காலஜி எடுத்துக்கிட்டாலே நிறைய வந்து நெட்ல பாப்பீங்க, how to test your personality and how to improve yourself, how to become a successful person, how to attract a person, and how to choose your partner. எல்லா இதுலயுமே வந்து உங்களுக்கு வந்து டாபிக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் எனி ஒன் கேன் புட் எனி திங் இன் த கூகுள். ஸோ என்ன ஒரு இதுன்னா, ஒரு ட்ரஸ்டட் சைட்ஸ்ல மட்டும்தான் போய் பார்க்க சொல்லுவேன். எப்பவுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நிறைய ஏஜ் குரூப் லைக் அடல்ட்ஸ் கூட பர்சனாலிட்டி டெஸ்ட் ஆன்லைன்ல வருது, நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. ப்ளீஸ் டூ இட் இன் ஆத்தரைஸ்டு சைட்ஸ்ன்னு இருக்கும், அதுல மட்டும்தான் நம்ம பண்ணணும். அண்ட் அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி சில இது இருக்கும். நம்மளோட ஹியூமன் மைண்ட் எப்படின்னா, போச்சா டெஸ்ட் ஸ்டார்ட்னு கொடுத்தோடனே உள்ள போயிடும். அதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட் யார் பண்ணியிருக்காங்க, என்ன இது இருக்குன்றத பார்க்க மாட்டோம். ஸோ யூ நீட் டு கோ த்ரூ எவ்ரி திங் அண்ட் தென் யூ நீட் டு பெர்ஃபார்ம் தட் பர்டிகுலர் டெஸ்ட். இல்லாட்டி அதுல போயிட்டு நான் இந்த பர்டிகுலர் பர்சனாலிட்டி தான் அப்படின்னு ஒரு 2 இயர்ஸா உட்கார்ந்துட்டு இருக்கவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல், லைக் எந்த ட்ராக்ல நீங்க போறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஃபார் மோஸ்ட் ஆஃப் அஸ் அவர் ரோல் ஹாஸ் அ கார்டனர் ஹஸ் நெவர் பீன் எக்ஸ்பிளைன் டு அஸ். இதை வந்து நிறைய பேர் சொல்லியே தரமாட்டாங்க, தெரியாது.
இதை எக்ஸ்பிளைனும் பண்ண மாட்டாங்க, சொல்லியும் தர மாட்டாங்க. அண்ட் ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் நாட் டிஸ்கிரிமினேட். அது டிஸ்கிரிமினேட்டும் பண்ணாது, ஜட்ஜும் பண்ணாது. இன்னொரு வேர்டு ஒன்று இருக்கு, சென்சாரும் பண்ணாது. ஸோ நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நீங்க அதுக்கு எமோஷன்ஸ் கொடுத்து ஆட் பண்ணி, ஒரு ஃபீலிங்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஃபீலிங்ஸ் கொடுத்து ஆட் பண்ணி அதை உள்ள என்டர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து அது வந்து அதுவான பர்சனா வந்து நீங்க ஆவீங்க. எந்த மாதிரி தாட்ஸை வந்து உள்ள இன்புட் எடுக்கிறீங்க அப்படின்னு. ஏன் நம்ம தாட்ஸ்ன்னு இவ்வளோ பேசுறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஒரிஜின் அப்படின்னு பார்த்தா எல்லா விஷயத்துலயுமே ஃபர்ஸ்ட் இட் பிகின்ஸ் வித் a thought. A thought enters your mind and then your your feelings is associated with it. அது கூட சேர்த்து என்ன பண்ணுவோம்னா ஃபீலிங்ஸ் அசோசியேட் பண்ணும். சே ஆல் ட்ரெண்டி டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஐ ஃபீல் டிப்ரெஸ்ட், ஐ ஃபீல் ஆங்ஷியஸ், ஆர் ஐ ஃபீல் மூடி, ஆர் என்னென்னமோ அந்த ஃபீலிங்ஸை வந்து அசோசியேட் பண்ணுவீங்க. இந்த அசோசியேட் பண்ண பிறகு என்ன ஆகும், பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் ஆகும். நம்ம பாடியில வந்து சில சேஞ்சஸ் உண்மையாவே நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க தலை வலிக்குது அப்படிம்பாங்க, இல்லாட்டி செஸ்ட் கிட்ட ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, என்னால வந்து ஃபர்தரா ரொம்ப ஹெவியா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்வாங்க. பால்பிட்டேஷன்ஸ் வரும் நிறைய பேத்துக்கு, அதெல்லாம் பேனிக் அட்டாக்ஸ் வரும்போது பால்பிட்டேஷன்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து தேர்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ அகெயின் இது என்ன ஆகும்னா பிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு திருப்பி அந்த தாட்ஸ்க்கே போகும். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது, நீங்க நம்ப ஆரம்பிக்கிறீங்க அந்த பர்டிகுலர் தாட் சரி ஓகே அப்படின்னு. தென் இட் இஸ் ஆக்சுவலி கோயிங் ஹாஸ் அ சைக்கிள். ஓகே, எல்லாருக்குமே வந்து இந்த தாட்ஸ் எப்படி வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். பிலீஃப் சிஸ்டம் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, என்னோட பிலீஃப் சிஸ்டம் ஒரு மாதிரி இருக்கும், உங்க பிலீஃப் சிஸ்டம் ஒரு மாதிரி இருக்கும். உங்க வீட்டுக்குள்ளேயே பார்த்தாலே லைக் உங்க பிலீஃப் சிஸ்டம் ஒரு மாதிரி இருக்கும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள என்டர்லி டிஃப்ரெண்டாக கூட இருக்கும், சில பேர் வந்து சிமிலரா கூட இருக்கும். ஏன் அப்படின்னா யூ ஹாவ் சம்திங் கால் ஹேபிச்சுவல் தாட்ஸ். சில தாட்ஸை நம்ம கன்சிஸ்டண்டா திங்க் பண்ணி அது எஸ் கான்சிக்வன்ஸ் என்ன ஆகும்னா, அதோட சீக்வன்ஸே நீங்க பார்த்தா கூட இந்த ரியாக்ஷன் நான் சொன்ன பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும். நடந்துட்டு யூ பிலீவ் இன் சம்டைம் லைக் எஸ் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் டு மீ, இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நம்பும். ஸோ என்ன பண்றோம் நமக்கே தெரியாம யூ ஆர் ரீஇன்ஃபோர்சிங் தட் பர்டிகுலர் திங். நம்ம வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்றோம். ஸோ இது கரெக்ட், திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங் அப்படின்னு ரீஇன்ஃபோர்ஸ் பண்றோம். அப்படி பண்ணும்போது யூ பிலீவ் அண்ட் திஸ் பிகம்ஸ் யுவர் பிலீவ்ஸ். ஒருத்தருக்கும் பிலீஃப் சிஸ்டம் உள்ள எக்கச்சக்கமான தாட்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான ஒரு இதுக்கெல்லாம் ரிசர்ச் தேவையில்லை. இதெல்லாம் வந்து ஒரு சப்ஜெக்டிவ் மோட் ஆஃப் லேர்னிங்ன்ற மாதிரி ஒரு ஒரு குரூப் ஆஃப் தாட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்கும் பிலீஃப் சிஸ்டம். பட் வென் யூ டாக் டு சம்வன் ஆர் வென் யூ ட்ரை டு சேஞ்ச் சம்வன், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ். ஆர் சேலஞ்சே என்னன்னு கேட்டோம்னா அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் பிரேக் பண்றது தான். பிகாஸ் நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து அதை கத்துக்கிட்டு வரோம். அது வந்து கான்சியஸா கத்துக்க மாட்டோம். ஆமா நான் இந்த தாட் வந்து திங்க் பண்றேன், இது என்னோட பிலீஃப் சிஸ்டம்ல போக போகுது, இட் இஸ் கோயிங் டு ஸ்டோர், நான் இதை நம்ப போறேன் இப்படின்லாம் கிடையாது. அன்கான்சியஸ்லி வி டூ பிலீவ் இன் சம்திங் வாட் எவர் வி ஆர் ட்ரைனிங் இன் தி அன்கான்சியஸ் ஃபீல்ட். ஓகே, ஸோ இந்த பிலீஃப் சிஸ்டம் நம்ம சேலஞ்ச் பண்ணி பிரேக் பண்றது மற்றவங்களுக்கு பண்றது கஷ்டம், நமக்கு பண்றது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். நமக்கு பண்றது தான் ஃபர்ஸ்ட் எல்லாமே. ஒரு புதுசா ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறீங்கன்னா அதுல இருந்து எனக்கு என்ன யூஸ், புதுசா ஒரு ஸ்டடீஸ் படிச்சா கூட ஃபர்ஸ்ட் நமக்கு நீங்க உங்களுக்கு அப்ளை பண்ணா மட்டுமே தான் மற்றவங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். லைக் இட் இஸ் வெரி ஈஸி டு அட்வைஸ் ஆர் ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட் rather than helping yourself. உங்களை வந்து ஒரு டஃப்பான டைம்ல ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ல வந்து ஹெல்ப் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா ஃப்ரெண்டு வந்து பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். Okay, so the toughest challenge is to change our thoughts and to shape our mind and tune your inner mind and then with others. So this is about your subconscious mind. So as I said, negative thoughts arise ago and negative thoughts accepted true by subconscious and then it enters the real life. This is getting reinforced. அப்படி இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது சில பேர் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் அவங்க திங்கிங்கே. எல்லா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கும் நெகட்டிவ் தாட்ஸ் தான் பிரைமரியான ஒரு நமக்கே தெரியாம ஒரு காசுன்னு சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் எங்கதான் இருந்து வந்தது, இவங்கெல்லாம் நல்லா தானே இருந்தாங்க, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த பர்சன், ஏன் திடீர்னு இவ்வளோ பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி
it is not in a day or two. It is like lifetime. Like say ஒரு 3 months பண்ணா கூட எஃபெக்டிவா இருக்கும். 6 months பண்ணா கூட அவங்க அந்த மாதிரி பர்சனா மாற வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் எமோஷன் ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அந்த எமோஷன்ஸை வந்து அவங்க சரியா வந்து ஷேர் பண்ணல, வெண்ட் அவுட் பண்ணல அப்படின்னாலும் மைண்ட்ல ஸ்டக் ஆயிடும். ஸோ திஸ் ரீஇன்ஃபோர்சிங் யார் பண்றாங்க அப்படின்னா வி ஆர் செல்ஃப், நம்ம தான் பண்றோம். இது வேற யாருமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் தி பேசிக்ஸ் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். வென் யூ திங்க் அபவுட், நிறைய பேர் ஹிப்னாட்டிசம்லாம் பத்தி பேசுவாங்க இல்லையா, ஹிப்னாட்டிசம் பண்றது, மெடிடேஷன் பண்றது, இது எல்லாமே வந்து பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வேல்யூ தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இன்னும் ஒரு 2 பாயிண்ட் ஆட் பண்ணணும். இதான் முக்கியமான விஷயம். நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் சரி, காலையில ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே சரி, டோன்ட் மேக் யுவர் செல்ஃப் லைக் இதை எல்லாத்தையும் அந்த டைம் நெகட்டிவாவே யோசிக்காதீங்க. சேயிங் உங்களோட வரிஸ் ஆர் whenever you have something, some sort of challenges, don't think in that time in a negative way. பாசிட்டிவா யூ கேன் திங்க், பட் நெகட்டிவா வச்சு டூ மச் ஆஃப் வரிஸ் அந்த மாதிரிலாம் வச்சுக்கவே கூடாது. பிகாஸ் யூ திங்க் சம்திங், யூ டூ சம்திங், யூ திங்க் சம்திங் அண்ட் யூ கோ டு ஸ்லீப். அந்த ஸ்லீப் டைம் பார்த்தோம்னா அந்த நைட் ஃபுல்லா யூ டோன்ட் நோ தட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் யுவர் மைண்ட். உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் டபுள் ட்ரிபிள் மடங்கா ரன் ஆயிட்டு இருந்துட்டே இருக்கும். அதுக்கு ஸ்டாப் பண்ற வேலையே இல்லை. அது ஒர்க் ஆகுற டைமே நைட் டைம் தான். ஸோ லேட்டஸ்டா என்ன இன்புட் வந்து அது கொடுக்குறீங்களோ, லாஸ்டா என்ன இன்ஃபர்மேஷன் அது கொடுக்குறீங்களோ, அது வந்து ரீச் ஆகி அது மல்டிப்ளை ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் த ரீசன். என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல மியூசிக் கேட்டுட்டு தூங்குங்க, பிடிச்ச ஃப்ரெண்டு கூட பேசிட்டு தூங்குங்க, இல்ல புக்ஸ் படிச்சுட்டு தூங்குங்க, இல்லாட்டி ஜஸ்ட் கோ ஃபார் அ வாக். யாருமே இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு தூங்குங்க அப்படின்பாங்க. ஸோ சேம் வே இந்த ஏர்லி மார்னிங் ஈவன் யாராச்சும் எழுப்பி விடணும் அப்படின்னா, don't always go and start with a negative terms. எப்பவுமே எழுந்துக்க மாட்டேன், அலாம் வச்ச வேஸ்ட் ஆயிடுச்சு. நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வீட்ல அது மாதிரிதான் பண்ணுவாங்க. லைக் 4 o'clock எழுந்துக்கிறேன், 5 ஆச்சு, எழுந்துக்க போறியா இல்லையா, இதே மாதிரிதான் பண்ற எவ்ரிடே, யூஆர் லைக் வெரி லேசி அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். அது என்ன ஆகும்னா ஏர்லி மார்னிங் அந்த டேவே அந்த மார்னிங்கா ஸ்டார்ட் ஆகும் போது இட் ரீச்சஸ் அண்ட் அலாங் வித் அகைன் நம்ம எது சொன்னாலும் ஒரு எமோஷனோட தானே சொல்லுவோம். ஸோ இட் ரீச்சஸ் இன் அ வெரி வெரி ஸ்பீடி வே அண்ட் அதை டெவலப் ஆகிட்டே இருக்கும். அப்படியே ஸ்பீடா ஓடிக்கிட்டே இருக்கும். என்டையர் டே வில் பி ruined completely. So and further so this is a basic outline of conscious and subconscious mind. Is this okay so far? Illati romba speed ah poringa ma'am அப்படினு ஏதாச்சும் இருக்கா? Or shall we proceed na? You can type yes in single letter. Yes லாம் வேண்டாம், yes ன்றத டைப் பண்ணலாம். Just 3 letters you are going to type. Say yes whether we can proceed. Yes. Okay, super. Okay. ஓகே. காக்னிட்டிவ் அப்படின்னா யாருக்காச்சும் மீனிங் தெரியுமா? நிறைய இடத்துல ஃபேன்சியா பேசுறாங்க காக்னிட்டிவ்னா என்ன அப்படின்னு. வாட் இஸ் காக்னிட்டிவ்? பிஃபோர் யூசிங் த வேர்ட், வாட் இஸ் காக்னிட்டிவ் ஆக்சுவலா? See, always my session, and even if you have a simple conversation with me or in a counseling or anything it might be, my session is completely judgment free zone. என்னை பத்தி திங்க் பண்ணாலே இமீடியட்டா உங்களுக்கு இந்த வேர்ட் வரலாம், ஜட்மெண்ட் ஃப்ரீ ஜோன். ஸோ இதுல தப்பு ரைட்டு, இதுல வந்து இப்படி சொல்லிட்டீங்களே, இப்படி ஒரு ஆன்சர் இருக்கா, இது கூட தெரியலையா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ வாட் இஸ் காக்னேட்டிவ் ஆர் சே லைக் காக்னேட்டிவ் thinking அப்படின்னுவோம்ல. what is cognitive? Mental process like thinking, memorizing, very good. Process of thinking, super. Don't know the meaning, super. Understanding, okay. Okay, any other different answers? Okay, I think I can proceed. Okay, so as you said, yes, it's a mental processing. Okay, so cognitive distortions அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபால்ட்டி திங்கிங்னு சொல்லலாம், இல்லாட்டி திங்கிங் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, திங்கிங் எரர்ஸ் இல்ல ஃபால்ட்டி திங்கிங்
இல்லை யூ கேன் அண்ட் சைக்காலஜி டேர்ம் வந்து என்னன்னு கேட்டோம்னா காக்னேட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ். இது என்ன அப்படின்னா லைக் இது எல்லாருமே நம்ம பண்ணுவோம். ஓகே, எல்லாமே ஒரு இன்ன டே மார்னிங்ல இருந்து இந்த டைம்குள்ள வந்து இந்த தாட் ஏதாவது ஒரு ஸ்டைல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. இது ரொம்ப ரிப்பீட் பண்ண 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 என்ன ஆகும், we turn into a complete negative பர்சனாவே மாறும். ஓகே, ஸோ இது ஏன் நம்ம இப்ப பார்க்க போறோம் அப்படின்னா, அகைன் எனிதிங் to rectify, anything to proceed, anything to improvise, the first stepன்றத ஒன்னு சொல்லுவோம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஐடென்டிஃபிகேஷன். அந்த என்ன நடக்குது எனக்குள்ள, ஏன் என்னோட சக்சஸை நான் ரீச் பண்றதுக்கு ஏன் இவ்வளோ டிலே பண்றேன், இல்லாட்டி why I'm taking a very long time to reach my goal, or I am struggling to even fix my goal. நிறைய பேருக்கு கோல் என்னன்னே தெரியாது. அண்ட் நிறைய பேருக்கு பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு கேட்டோம்னா, அதெல்லாம் இப்போ கேட்காதீங்க. லைக் 50 இயர்ஸ்க்கு மேலதான் இல்ல 60 இயர்ஸ் மேலதான் பர்பஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கைனா என்ன அப்படின்றத வந்து 50 இயர்ஸ்க்கு மேல இல்ல 60 இயர்ஸ்க்கு மேல தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? ஓகே, ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் இட்ஸ் ரெக்கமெண்டட் டு லேர்ன் எவ்ரி திங் வெரி குவிக். ஏர்லி ஏஜ்ல எவ்வளோ கத்துக்கிறோமோ, இல்ல இல்ல எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க கத்துக்கலாம். ஸோ த ரீசன் ஹியர் இஸ், why am I thinking in this way, why my thought process is like this அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இந்த திங்கிங் பேட்டர்ன்ஸ் நம்ம எந்த வேலை இருக்குன்றத நீங்களே அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் வந்து இந்த காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ், நெகட்டிவ் திங்கிங் தான் பேசிக்ஸ் ஆஃப் தாட்ஸ் பத்தி நம்ம நிறைய அனலைஸ் பண்ணும்போது பேசிக்கான ஒரு விஷயம் பார்த்தா இதுதான். இது தெரிஞ்சுக்கிட்டாதான் when you even fix a goal, you will know how to proceed. எப்படி ப்ரொசீட் பண்ணணும், நான் அந்த கோல் அட்டைன் பண்ணதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்ன்ற மாதிரி பண்ணும் போது நிறைய அப்டக்கல்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் உங்களுக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கோலை பண்ண முடியாது. த செகண்ட் டே என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோ நான் பண்ணவே இல்லையே, அவ்வளவுதான், உங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும். என்ன நான் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணேன், நான் இத மாதிரிதான் ஒரு 5 விஷயம் பண்ணா கண்டிப்பா என்னால 2 விஷயம் தான் பண்ண முடியும், மீதி 3 விஷயம் என்னால பண்ணவே முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் வந்து காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன். நம்மளோட திங்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நீங்க பாப்பீங்க. தட்ஸ் அ திங். ஸோ டு பிகின் வித், ஃபர்ஸ்ட் இஸ் பர்சனலைசேஷன். அப்படின்னா, ஒரு வீட்டில் சண்டை போடுறாங்க, யாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி அவங்களோட பேசியிருப்பீங்க, அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஏதோ ஒரு சண்டை வருது, வேற யாரு கூடயோ இன்ட்ராக்ட் பண்ணி சண்டை வருது. யூ வில் திங்க், யூ வில் டேக் இட் எவ்ரி திங் பர்சனலி. யூ வில் ஃபீல் லைக் ஓகே, த ரீசன் இஸ் மீ அண்ட் எவ்ரி திங் உங்க மேலேயே வந்து சொல்லிப்பீங்க. லைக் பர்சனல், ஏதாவது ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட் நடக்கும்போது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ அப்படின்ற மாதிரி எடுத்துப்பீங்க. தட் இஸ் பர்சனலைசேஷன். பிளேமிங்கிறது வேற, பர்சனலைசேஷன்றது வேற. ரிலேட்டிங் அ நெகட்டிவ் ஈவெண்ட் ஆர் அ ரியாக்ஷன் டு யுவர் செல்ஃப். ஸோ வாட் யூ வில் திங்க் லைக், ஓகே இதுதான் போல அப்படின்ற மாதிரி. என்னாலதான் வந்து ஈவன் சண்டை கூட வேண்டாம், சே if you are working or say okay, if you are a student or someone, like மார்க் கம்மியாயிடுச்சு, வீட்ல சொன்னீங்க, சொல்லிட்டு the next day அம்மா your mom got sick. ஓகே, ஸோ என்னோட மார்க்னால தான் வந்து, என்னோட புவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் என்னோட பேட் பெர்ஃபார்மன்ஸ்னால தான் வந்து வீட்டில் அம்மா சிக் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்தா இட் இஸ் பர்சனலைசேஷன். ஓகே, தேர் இஸ் நோ எவிடன்ஸ் ஃபார் இட், நீங்களாவே அந்த மாதிரி நினைச்சுக்கிறோம் நம்மளாவே. ஸோ தட் இஸ் பர்சனலைசேஷன். அண்ட் see this thinking errors is all, or actually it is common patterns of thinking, okay, which we get in a way, or we don't reflect current reality. ஒரு current realityயோட நீங்க மேட்ச் பண்ணாம நம்ம தாட்ஸ் பாட்டு வந்துகிட்டே இருக்கும். Okay, this is personalization. And see, as the name implies, personalization அப்படினாலே நமக்கு ஈஸி, இதுல வர நேம்ஸ் எல்லாமே நமக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு புரியறதுக்கு. So as a name implies, this particular distortion என்ன பண்ணும் அப்படின்னா, it involves taking everything personally. பர்சனலி நீங்க எடுத்துக்கிட்டு அசைனிங் அ பிளேம் வந்து நம்ம மேலேயே போட்டுப்பாங்க. அதுதான் பர்சனலைசேஷன். அண்ட் இது நான் சொல்ல சொல்ல ட்ரை டு மேட்ச் எனி ஒன் பர்சன் அரவுண்ட் யூ. லைக் ஓகே, மேபி யுவர் பிரதர் ஆர் சிஸ்டர் ஆர் ஃப்ரெண்ட் ஆர் எனி ஒன் ஆர் ஈவன் யூ.
Okay, try to match any one person as an example with the different example, அப்பதான் reach ஆகும். And this is இப்போ இந்த இதுக்கு வந்து ரொம்ப மேட்ச் ஆகும் நம்மளோட லாக்டவுன் டைம்ல. ஸோ கேட்டஸ்ட்ராஃபைசிங் அப்படின்னா எனி சிச்சுவேஷன் இஃப் யூ திங்க் இது டிசாஸ்டர்ல தான் போய் முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரையோ ஒருத்தர் டிரைவ் பண்ண விடுறீங்கன்னா, ஐயோ டிரைவ் பண்ண விட்டா சரியா டிரைவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்றதை விட்டுட்டு தாட் ப்ராசஸ் இன்னும் டீப்பா போயிட்டு கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகும். அந்த ஆக்சிடென்ட் கூட ஆகுறது கூட ஓகே, ஒரு ஸ்டாப்ல வந்து அக்செப்டபிள் அந்த மாதிரி திங்க் பண்றாங்கன்னு ஒத்துக்கலாம். அந்த ஆக்சிடென்ட்டையும் தாண்டி அந்த ஆக்சிடென்ட் ஆயிட்டு கண்டிப்பா எல்லாருமே செத்துருவாங்க அதுல அப்படின்றது டீப்பா போறது வந்து இட் இஸ் கேட்டஸ்ட்ரோஃபைசிங். அந்த அளவுக்கு டீப்பா யோசிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் this distortion, particular distortion. Let's move on to the next, emotional reasoning. Emotional reasoning இது நிறைய பேர் பண்ணுவோம். See உங்க mindset maybe at times we feel happy, at times we feel sad, at times we feel bored, at times we feel judgmental, at times we feel irritated. நிறைய இருக்கு எமோஷன்ஸ். ஸோ நம்ம எமோஷன்ஸை வச்சுட்டு what we do is that we associate with whatever is happening around us. Okay, so உங்க friend சரியா பேசல அப்படின்னா கூட you may be feeling so jealous, so you will think like she or he is cheating on me. Okay, so and you will also feel guilty for it. Again நிறைய emotions add பண்ணிப்போம். So நம்ம mind செட் நம்மளோட மைண்டோட ஸ்டேட் எப்படி இருக்குன்றதோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எஸ் திஸ் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் திஸ் அப்படின்ற மாதிரி அசோசியேட் பண்ணிப்போம். தட் இஸ் எமோஷனல் ரீசனிங். நெக்ஸ்ட் இஸ் blaming. Blaming is blaming to oneself and also blaming others. Okay, for example, if someone got very less marks, என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து கரெக்டான டைம் ஸ்பெண்ட் பண்ணல என் குழந்தைக்கு, அதனால தான் வந்து தப்பா இது பண்ணிக்கிறது வந்து ஒரு சார்ட் ஆஃப் செல்ஃப் பிளேம். ஸோ இயர் ஹோல்டிங் அதர்ஸ் ரெஸ்பான்சிபிள் for one's suffering or mistakes, or blaming oneself for every problem encountered. Okay, nothing is positive here. எல்லாமே நெகட்டிவ் சென்ஸ் தான் நம்ம பார்க்கறது எல்லாமே. ஸோ blaming others can relieve us for ஈஸியா இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனி சார்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் எனிதிங், ஆப்போசிட் பார்ட்னரை நம்ம பிளேம் பண்ணிட்டோம்னா நீங்க உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு வந்து யூ ஆர் ஸ்ட்ரகிளிங்னு அர்த்தம். நான் பண்ணதை வந்து நான் தான் ரெஸ்பான்சிபிள், நான் என்னால தான் அப்படின்றத சொல்றதை விட்டுட்டு இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு பிளேம் அதர்ஸ். இது ஒரு முக்கியமான டூல் when you talk about relationship issues, particularly when we talk about this marital issues. Okay, so this is about blaming. So let's move on to the next. This is like black or white ன்னு சொல்லலாம், இல்லாட்டி all or nothing and polarized thinking கூட சொல்லுவாங்க இது பேர். அப்படின்னா என்னன்னா, ரெண்டு போல் இருக்கும். this is good, this is bad, this is right and this is wrong, this is success and this is failure. ரெண்டு போல் மாதிரி. லைக் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒண்ணு வாங்கினா லைக் I should be a successful person or I'm a failure. சக்சஸ் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு 100% எடுக்கிறது தான் சக்சஸா இருக்கும். 100% எடுத்தா மட்டுமே தான் நான் சக்சஸ், ஆர் சே 80%, 90% எடுத்தா கூட சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஸோ தட் இஸ் ஆல் ஆர் நத்திங். Okay, so they will see like either it's white or black, there is no gray shades அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவாங்க. தட் இஸ் அபவுட் all or none. And this is jumping to conclusions. Jumping to conclusions, இதோட இன்னொரு இது இருக்கும். நெக்ஸ்ட் ஃபார்ச்சூன் டெல்லிங்னு ஒன்று பார்ப்போம். that is also a part of it. இதுல இருந்து வர ஒரு விஷயம் தான் அது. jumping to conclusions சொல்லும்போது it involves making an interpretation. ஏதாவது ஒரு situation அப்படின்னா you interpret in such a way that without any adequate information you come to a conclusion.
ஓகே, ஒரு எவிடன்ஸ் இருக்காது, ஒரு இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு சஃபிஷியண்டா இருக்காது, பட் யூ கம் டு ஒன் கன்க்ளூஷன். தட் இஸ் ஜம்பிங் டு கன்க்ளூஷன். அண்ட் மைண்ட் ரீடிங் அண்ட் ஃபார்ச்சூன் டெல்லிங், அதாவது யாராச்சும் ஒருத்தர் பேசும்போது எனக்கு தெரியும் இவங்க இதுதான் திங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மைண்ட் ரீடிங். எனக்கு அவர் என்ன பேசுறாங்கன்னு தெரியும், என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும், நெக்ஸ்ட் அவரோட ஆக்ஷன் என்ன இருக்குன்னு தெரியும். இல்லாட்டி நான் இந்த இன்டர்வியூல கண்டிப்பா கிராக் பண்ண முடியாது, என்ன ஐ ஃபீல் வெரி டெரிபிள், ஐ ஒன்ட் கிராக் இன் திஸ் பர்டிகுலர் இன்டர்வியூ. இது எல்லாமே ஜம்பிங் டு கன்க்ளூஷன்ஸோட பார்ட். So mind reading. So assuming you know a person's thoughts or intention. Here, the very important term is assuming. So we are just assuming. There is no fact or no evidence, but super assume பண்ணுவோம். Like yes, எனக்கு கண்டிப்பா தெரியும், இதுதான் நினைக்கிறோம், இதுதான் வந்து இந்த இன்டென்ஷனோட தான் வந்து இந்த பர்டிகுலர் ஃப்ரெண்ட் என் கூட பழகுறாங்க. ஈவன் அந்த டெப்த்ல கூட போய் சொல்லுவாங்க. ஸோ மைண்ட் ரீடிங் மே lead you to conclude that someone's behavior is because they dislike you or you have done something wrong, when in fact it is not related to you at all. Okay, so next is overgeneralization. This particular distortion, we use it in an say a maximum ways. See, you take any of your past relationship, and you hear a lot of stories from your friends about their breakups and so on. அதுல நிறைய பேர் இன்க்ளூடிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சொல்ற ஃபேன்சி டேர்ம், பசங்களே நம்ப கூடாது, பசங்களாம் இப்படிதான், பொண்ணுங்களே நம்பாதீங்க, பொண்ணுங்கன்னா இப்படிதான். ஸோ ஆல் திஸ் திங் இஸ் ஓவர் ஜெனரலைசேஷன். பிகாஸ் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நம்ம சொல்லும் போது கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு இன்சிடென்ட் இல்லையே, எனக்கு நடந்தது எல்லாமே அப்படிதான் நடக்குது அப்படின்வாங்க. ஒரு 3 or 4 they will say like, இல்ல நான் ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்ல, எல்லாருமே அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தட் இஸ் ஓவர் ஜெனரலைசேஷன். When a person is using or thinking using this overgeneralization, it means அவங்க என்ன மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னா, அவங்களோட பாஸ்ட வச்சுதான் அவங்களோட ஃபியூச்சரை டிட்டர்மைன் பண்றாங்க, இல்லாட்டி அவங்களோட பாஸ்ட வச்சுதான் எப்பவுமே பிரசன்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பிகாஸ் வாட் எவர் ஹேப்பன் இன் யுவர் பாஸ்ட், யூ ஆர் when it comes to decision making, அது கூட எப்ப பார்த்தாலும் அசோசியேட் பண்ணிக்கிறீங்கன்றது அர்த்தம். This is not like something wrong, this is okay, but every time if you do the same thing, then it goes on into a faulty thinking pattern. Okay, and next is labeling. Labeling, this is like someone generalizes a quality. So for example, work assign பண்ணும்போது நான் ஒர்க் பிளேஸ்ல நிறைய எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்லலாம். இல்லாட்டி when it comes to no college or student life, you would have come across um, many things, or even at home, like இவனுக்கு இந்த வேலை வந்து நல்லா பண்ணுவான், or she is very good in doing it, she is good in doing it, but even good when you talk it, yes, it comes in positive, but labeling என்ன ஆகும்னா, he is a lazy person or he is very sensitive person, or அவங்களோட இது எடுத்தாலே பர்சனல் குவாலிட்டிஸ் எடுத்தாலே ஃபுல்லா நெகட்டிவா தான் போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றது வந்து லேபிளிங். when you this labeling, இந்த மாதிரி நெகட்டிவ் பர்சன்ஸ் கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, மத்தவங்கள லேபிள் பண்ண மாட்டாங்க, தனக்கு தானே தான் நிறைய லேபிள் பண்ணுவாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து நமக்கு நிறைய பண்ணும்போது தான் நிறைய பிரச்சனை வரும். பிகினிங் டேஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் மைல்டு ஃபார்ம்ல தான் அப்படியே லைட்டா நமக்கே தெரியாம ஸ்டார்ட் ஆகும். பட் இட் கோஸ் ஆன், அப்படியே போயிட்டே இருக்கும். அண்ட் யூ பிகம் அ பர்சன் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம், யூ வில் பி அ பர்சன் டு ட்ரஸ்ட் இட். யூ ஆக்சுவலி ட்ரஸ்ட் வாட் யூ ஆர் திங்கிங் and you become that person. Okay, so this is an example of labeling. So fortune telling, everything you will this type of person, they'll think like yes, I can predict my future. சரியா, என் ஃபியூச்சர் பத்தி எனக்கு தெரியும். அது எப்படி தெரியும் அப்படின்னா, எல்லாமே நெகட்டிவ் அவுட்கமா மட்டும்தான் பேசுவாங்க. லைக் அவ்வளவுதான், என் லைஃபே போச்சு, என் லைஃப்ல வந்து பர்சனல் லைஃப்க்கு இடமே இல்லை, நல்லாவே இருக்காது, என் பர்சனல் லைஃப், மை பர்சனல் லைஃப் ஆல்வேஸ் சக்ஸ், ப்ரொஃபஷனல் லைஃப் மட்டும்தான் என்னால பண்ண முடியும். அண்ட் அதர்வே இஃப் யூ திங்க், என்னோட பர்சனல் லைஃப்ல நான் என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணணும்னா மட்டும் பண்ணலாம்,
So when it comes to my own life, it is going to be in a negative way only. I'm always a loser or a failure, or everything in the terms எல்லாம் பார்த்தாவே அப்படியே எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க போல லைஃப்ல. what is what sort of words they are using. Okay, அதாவது ஒரே ஒரு ஒரு விதமான டவுட் கூட இல்லாம they will be like 100% saying yes, my life is going to be in a negative way only. Okay, that is fortune telling. And so far, is it clear? You can type yes. We are going to do a very simple activity now. If it is clear, you can type yes. Shall we move on to next? Okay. As you all know about what is conscious and what is subconscious mind. Okay. Now, a simple activity where I'll give you a word. Okay, ஒரு wordல ஒரே ஒரு letter மட்டும் miss ஆகும். One single letter is will be missing in one particular word, and you are going to find out that word. Okay, and this is to tell like how your subconscious mind, how what kind of a person from your subconscious mentality. Okay, and this is not like 100% true. Let's do it, and then you will know. Shall we start? You can type yes, then I will proceed. Okay, be active. இன்ஸ்டன்டா ஒரு ஆன்சர் தோணும் நமக்கு, எனக்கு அந்த ஆன்சர் மட்டும்தான் வேணும். இன்ஸ்டன்டா ஒரு ஆன்சர் தோணும், லைக் உடனே இதுதான் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்சர் மட்டும்தான் வேணும். ஒன்லி தென் யூ வில் நோ லைக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்லாட்டி எல்லாமே என்ன நான் இதையும் இந்த வேர்டும் எனக்கு வந்துச்சு அந்த வேர்டும் வந்துச்சுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த அந்த டைப் ஆஃப் இது வேண்டாம் எனக்கு ஆன்சர். இன்ஸ்டன்டா ஃபர்ஸ்ட் வர வேர்ட். ஓகே, yes, you can type your answers. Okay, lover. Okay, loner. Okay, okay, lower. Okay, lover. Okay, okay, fine. Now I'll read out and then you can check whether it matches to your or matching or check whether okay yes I accept it அப்படின்ற மாதிரி இருக்கான்றது you can see it. If your word is like lover, okay, you have a very lively subconscious personality, and you make people to want to actually to learn more about you, and you make them keep guessing about your personality, and that they can be very exciting. Okay, at times boring or predictable, but that does not go with your personality. Like boring or predictable, you are not that type of a personality. Okay, this is when you choose lover. Okay, now comes to lower type anything. I think only one, Pavan and
அவ்வளவுதான் ஒரே ஒரு person 2 person okay okay 3 you are there okay lower is you have subconsciously dominant personality and you like to take chances in career wise as well as in your relationship, and when someone needs some boost of bravery, okay, something, they will always think like, or they will always turn to you. So that type of personality, like subconsciously you are a dominant personality. And is there any answer like apart from loner, loser ன்னு ஏதாச்சும் இருக்கா? I don't think it is true. Okay, super. Okay, loser or lively subconscious. Okay, lively person அப்படின்னா you love to be with people or ஒரு reality கூட sync ஆவீங்க. That is lively person. Okay, and like you think upon the present well. That is lively. And loser or loner இது ரெண்டுமே என்ன அப்படின்னா you have a very honest subconscious. லூசருக்கும் இதுதான், லோனருக்கும் இதுதான். You have very honest subconscious personality, and you always என்ன சொல்லுவாங்கன்னா straight forward person அப்படின்னுவாங்கல்ல. Bravery in a good way. Yes, bravery in a good way. And so you are always a straightforward person. You will have people around you, and maybe the truth is sometime unpleasant, but one thing that the people around you will never worry is that you will never deceive them. சரியா? So which means like trustworthy person abdin. So this type of people are very rare to find out actually. Okay, so this is the about the test. How many of you accept it? If you accept, you can say yes. Okay, super. Doesn't suit me. Okay, very true. Okay, yes, super. Okay, it may not be true also, but just keep in your mind. Maybe ஏதாவது ஒரு ஏஜ்ல வெளியில வரலாம், chances இருக்கு. Okay, super. Okay, now let's lower. I'm not a dominant. Okay, okay, so okay. See, dominant in the sense not in a negative way. Like you can lead any group இல்லாட்டி யாருக்காச்சும் any help அப்படின்னா friends வந்து they can think about you, அந்த மாதிரி person. Nothing இதுல நான் லிஸ்ட் பண்ணதுல எதுவுமே நெகட்டிவ் சென்ஸ் கிடையாது. This is everything in a positive. Take everything in a positive thing. I'm always concerned to be bold and dominant. Yeah, true. Not everything suits. That's true. Yes. Loner, true. Okay, super. Okay, now let's move on to the goal setting. Okay, now you're going to fix your goal. Can any say 3 of you just tell your goal? You can type it in your in the chat option. இதுதான் என்னோட goal அப்படின்றத யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். Maybe related to anything. See, goal அப்படின்னா personal இருக்கலாம், professional goals இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். I want to become a scientist. Okay. Super. I need to achieve in my career. Super. Want to become a better human being. Awesome. To become a psychologist. Wow. Okay. Should achieve something in my life. Okay. To be a successful entrepreneur. Awesome. Anything, any other answers? Okay. To be happy, super. சந்தோஷமா இருக்கணும். Want to create community where can be truly ourselves without fear of judgments. Awesome, awesome.
I want to do PhD within 2 years. I have a problem in that. Can I ask now or at the end of the session? No, maybe like last 30 minutes or 20 minutes we can keep it. To write a short story every 2 days, a short-term goal though. Super. Okay. So when you talk about goals, good engineer and good teacher, okay, okay, always be happy, vulnerable and safe environment, publish my research in journal. Awesome, super. Maybe you're doing MPhil or PG, MSc or something. Okay, whatever it is, all the best. Okay, let's go on to it. We'll make it more clear now. See, goals. Okay, when you talk about goals, yes, maybe if you can say like, yes, long-term goal இது என்னோட short-term goal இது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். But ஒரு goal அப்படின்னு நம்ம fix பண்ணும்போது, it should be like very, very, very specific. See, in the beginning of the session, we saw something about subconscious mind. The subconscious mind க்கு specific ஆன informations மட்டும்தான் reach ஆகும். For example, if you're going to say, I'm going to buy a house or I'm going to build my own no place like ஒரு construction மாதிரி நான் கட்ட போறேன் அப்படின்னா you're giving a vague information or think like I'm going to buy a vehicle அப்படின்னா it is vague information. It will not reach your subconscious mind at all. அந்த டைம்க்கு நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது மட்டும்தான் அது அப்படியே வேகான இன்ஃபர்மேஷன் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இது ரீச்சே ஆகவே ஆகாது. ஸோ வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வெஹிக்கிள் கார் வாங்குறீங்க அப்படின்னா கார் வேணும் இந்த பர்டிகுலர் கார் நான் வாங்க போறேன் இல்ல காரை விட பைக் இந்த பர்டிகுலர் பைக் நான் வாங்க போறேன் அப்படின்னா என்ன பைக் மாடல் கலர் எப்போ எங்க ஈவன் எந்த ஷோரூம்ல வாங்க போறீங்க எந்த டேட்ல வாங்கும்போது நம்ம கூட யாரு கூட்டு போய் வாங்க போறீங்க லைக் வி ஆல்வேஸ் திங்க் அபவுட் அவர் க்ளோஸ் லவ்டு ஒன்ஸ் இல்லையா நம்ம கூட யாராச்சும் இந்த ஒரு நமக்கு பிடிச்சவங்களை கூட்டு போய் நான் இந்த விஷயத்த பண்ணணும் இல்ல இல்ல லைக் யூ ஆர் அச்சீவிங் சம்திங் சே சம்மன் வாஸ் டாக்கிங் அபவுட் பிஹெச்டி கம்ப்ளீட்டிங் பிஹெச்டி ஓகே ஸோ இதுல நான் பண்ண போறேன் அப்படின்னா யூ ஆல்வேஸ் ஸ்டிக் ஆன் ஆர் திங்க் அபவுட் எஸ் இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கணும் வேகான இன்ஃபர்மேஷன் எதுவுமே ரீச் ஆகாது ஸோ யூ நீட் டு இன் டெப்தா போய் திங்க் பண்ணி அதை ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கணும் இந்த டேட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா சே ஒரு 2 இயர்ஸ்ல நான் பண்ண போறேன் இல்ல ஏதாவது பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா 2 இயர்ஸ்ல என்னோட கம்பெனி இந்த மாதிரி இருக்கும் லைக் இவ்வளோ எம்ப்ளாயீஸோட வச்சிருப்பேன் நான் அந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் வித் அலாங் த டேட்ஸ் ஐ வாண்ட் த டேட் டு பி டன் இன் இட் ஓகே அண்ட் ஏன்னா அது எப்பவுமே டைம் பவுண்டா இருக்கணும் வெறும் ஸ்டஃப் வெறும் லைக் நான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பண்ண போறேன் அப்படின்னா இட் ஒன்ட் ரீச் ஆர் ஃபியூச்சர்ல நான் வீடு வாங்க போறேன்னா ரீச் ஆகாது இல்ல ஃபியூச்சர்ல நான் ஹாப்பியா இருக்க போறேன்னா அதுவும் ரீச் ஆகாது என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் யூ வேர் டாக்கிங் அபவுட் ஐம் கோயிங் டு கிரியேட் அ வெரி சேஃப் என்விரான்மெண்ட் அப்படின்னா ஹவு பி ஸ்பெசிஃபிக் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா திங்க் பண்ணுங்க லைக் யூ செட் லைக் எஸ் நான் ஜட்மெண்டலா இருக்கணும் லைக் ஜட்மெண்ட் ஃப்ரீ ஜோன் ஆஸ் ஐ யூஸ் த டேர்ம் ஜட்மெண்ட் ஃப்ரீ அப்படின்னா அதுதான் இப்போ லேக்கிங்கே எல்லார்கிட்டயுமே ஸோ நோ வென் யூ டாக் அபவுட் தட் பி வெரி ஸ்பெசிஃபிக் அதை கொஞ்சம் எலபரேட் பண்ணிட்டு லைக் பி வெரி ஸ்பெசிஃபிக் இதுதான் நான் பண்ண போறேன் அப்படின்றத யூ நீட் டு திங்க் அண்ட் நம்பர் 2 யூ ஆல் நோ அபவுட் அவர் சென்சஸ் லைக் 5 சென்சஸ் பத்தி தெரியும் விஷன் ஆடிஷன் கினஸ்தட்டிக் இதெல்லாம் ஸோ அது கூட எல்லா ஃபீலிங்ஸும் நீங்க வந்து யூ நீட் டு ஹேட் ஆல் த இமோஷன்ஸ் டு இட் ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர் கோயிங் டு கெட் அ பிஹெச்டி இன் 2 இயர்ஸ் ஆர் ஜாயின் பிஹெச்டி அப்படின்னா யூஆர் ஜாயினிங் யுவர் பிஹெச்டி யூஆர் சேயிங் த டேட் அப்படின்னா புட் த டேட் as on date month and year yes I am joining my phd joined in the year I have done it அப்படின்னா அந்த டே that particular day you're going to say this to someone in the day
say this year or later 2022 ல PhD join பண்ணியிருக்கேன். I have done in this particular subject. And இப்பவே நமக்கு எல்லாருக்குமே even you know if you are planning for PhD இப்போ உங்களுக்கு பிடிச்ச say an expert யாராச்சும் இருப்பாங்க, அவங்க தான் என்னோட கோச்சா இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க போடணும். அந்த அளவுக்கு போட்டா மட்டுமே this is the right and the secret of setting the goal. See எல்லா successful personுமே வந்து they know how to access subconscious mind and they are doing it. But இதுல சைக்காலஜிலேயே நாங்க சொல்லுவோம் இன்னொரு பார்ட்ல டோன்ட் சே யுவர் சீக்ரெட்ஸ் அவுட் சைட் பிகினிங்ல அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா எந்த சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட இது எல்லாமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலதான் தெரியும். ஸோ அந்த ப்ராசஸ்ல போகும்போது தே ஒன்ட் ரிவீல் இட் அவுட் சைட். Okay, so everyone, each and everyone are doing it. So this is the way, in this way if you try to set your goal, or if you, it is not like try kuda illa, try da irukadle enak pidikada word. Like if you fix the goal in this way, it will obviously enter into your subconscious mind and you will know how to work on it. Okay, so this is the way to set your goal, and you need to write your goal. அண்ட் இது ஏன் அப்படின்னா நான் மொபைல்ல ரிமைண்டர் வச்சுக்கிறேன், இல்லாட்டி சிஸ்டம்ல வச்சுக்கிறேன், பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கிறேன். ரைட்டிங் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ரைட்டிங் இஸ் லைக் கால்ட் அஸ் சைக்கோ நியூரோ மஸ்குலர் ஆக்டிவிட்டி அப்படிம்போம். சைக்கலாஜிக்கலி யுவர் நியூரான்ஸ் எவ்ரி திங் இஸ் கனெக்டட் வென் யூ ரைட். இதுதான் ஒரு பேசிக்கான விஷயம். ஹோம்ஒர்க் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம். ஆனா இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குற ஹோம்ஒர்க் மாதிரி கிடையாது. லைக் இம்போசிஷன் மாதிரி கொடுத்து 50 டைம்ஸ் 100 டைம்ஸ் எழுதுன்றாங்களா, அது கிடையாது. ஸோ வென் யூ புட் எவ்ரி திங் இன் ரைட்டிங், இட் ரீச்சஸ் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். Writing is so powerful. So obviously if you have a long term goal, you will definitely have some short term goal. If you have some short term goal, you will have some to do list, everyday goal. எவ்ரிடே கோல்ன்றது ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கும், இதெல்லாம் நான் பண்ண போறேன் அப்படின்னு. ஸோ அந்த பண்ண போற விஷயத்த ஏதாவது ஒரு பேப்பர், லைக் என்கிட்ட என்னால ஒரு டைரி வச்சு என்னால மெயின்டைன் பண்ண முடியாது மேம். அட் டைம்ஸ் நான் வீட்ல இருப்பேன், அட் டைம்ஸ் ஒர்க் பிளேஸ்ல இருப்பேன், என்னால அங்க உட்காந்து எழுத முடியாது. எங்க ஃப்ரீயா இருக்கணும் அங்க எழுதுவேன். ஈவன் when you are traveling you can write by using a simple paper and a pen, but write it. எழுதணும். அது எழுதவே மாட்டாங்க நிறைய பேர். மைண்ட்ல வச்சுக்கிறேன், ஐ நோ ஹவு டு, ஐ வில் ரிமெம்பர், ஐ ஹேவ் குட் மெமரி, அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இட் இஸ் நாட் தி right time to actually check your memory power and all. When it is come to goal setting or everyday goal, you need to put it in writing. I'll tell you my personal experience. Okay, this clinic and with my degree, whatever I'm having now, both say PG degree, and I've done 2 masters. Okay, so my clinic name, everything I have did when I was doing my PG first year. PG first year lay பிஜி முடிச்ச உடனேலாம் கிளினிக் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் யூ நீட் டு கோ ஃபார் சம் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், ட்ரைனிங், இதெல்லாமே பண்ணணும். ஸோ பிஜி ஃபர்ஸ்ட் இயர்லேயே இந்த மாதிரி ஒரு கிளினிக் இருக்க போகுது. இந்த கிளினிக்கோட நேம் இதுதான். அண்ட் this is going to be my even I used to think about my juniors and அந்த பிஸ்னஸ் கார்டு சொல்லுவோம் இல்லையா, அதோட கலர் என்ன, அதோட ஃபாண்ட் எப்படி இருக்கணும், இது எல்லாமே I have done it like done it in the sense it is not imaginary. வெறும் ஒரு இமேஜினேஷன் மட்டும் இல்லாம லைக் ஒரு செப்பரேட் சின்ன நோட் மாதிரி வச்சுட்டு லைக் கேஷுவலா லைக் அந்த நேம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி it will go off. Like what are the therapies I'm going to do, and what is the infrastructures ulla eppadi irukணும், and what color paint, everything I used to think and I used to put in a writing, and I made a business card.
I made a card. இன்னும் இருக்கு அந்த 100 cards அப்படியே இருக்கு. Okay, I made a card with my say my I was talking about law of attraction, yeah, in the beginning. நம்மளோட degrees அத போட்டு ஒரு கார்டு இருந்துச்சு நான் படிக்கும் போதே. I didn't complete, nothing wrong in doing it. I had it. Okay, that strengthened my goal. That is the burning desire you need to have. Okay, and to throw out the fear. See, fear pati, when you talk, when you talk about fear, you just know the secret of it, and whoever you know, like family members, so illati, if you know some friends, please do share this. நம்ம at birth, no, from birth you have, ஒரு குழந்தைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பிறக்கும் போது ஒரே ஒரு ரெண்டு டைப் ஆஃப் ஃபியர் மட்டும்தான் இருக்கும். ஒன்னு வந்து எக்ஸ்ட்ரீம் சவுண்டுக்கு, ஓகே, எக்ஸ்ட்ரீம் சவுண்டுக்கு குழந்தை பயப்படும். இன்னொன்னு வந்து ஃபியர் ஆஃப் ஃபால். ஃபார் எக்ஸாம்பிள், மேல இருந்து தூக்கி போடுறோம், இல்லாட்டி கீழ இருந்து விழுது குழந்தை அப்படின்னா, ஒரு பெட்ல இருந்து கீழே விழுதுன்னா அப்ப அந்த குழந்தை பயப்படும். இல்ல நீங்க உட்கார வச்சுட்டு இருக்கீங்க, கையில இருந்து கையில இன்னொருத்தர் கையில கொடுக்கும்போது ஸ்லிப் ஆகுறாங்க, குழந்தை விழுறாங்கன்னா அப்போ பயப்படும். ஸோ நம்ம பிறக்கும் போது நம்ம கிட்ட ரெண்டு ஃபியர் மட்டும்தான். ஒன்னு சவுண்டுக்கு, இன்னொன்னு கீழே விழுறதுக்கு. ஓகே, ஸோ மீதி இருக்க மற்ற ஃபியர்ஸ் எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா நம்மளா கிரியேட் பண்ணிக்கிற ஃபியர்ஸ். நம்ம லைஃப் ஸ்டைல வாண்டடா வி ஆர் நாட் டூயிங் இட். நம்ம லைஃப் ஸ்டைல we didn't get a proper exposure or a proper guidance or a proper field or proper place to expose ourselves. So all the fears மீதி எல்லாமே நம்மளா வந்து we are putting and building. நமக்குள்ளேயே ஒன்னொன்னா யோசிச்சு பாருங்க, எல்லாருக்குமே எல்லா ஃபியருமே இருக்கும். ஸோ எல்லா ஈச் சி இஃப் யூ அட்ரஸ் அ group, if you address a group, you will have a fear of facing a crowd. Okay, நான் எப்படி பேச போறேன், and say ஒரு 50 பேர் இருக்காங்க இல்ல 100 பேர் இருக்காங்க, நான் எப்படி இவங்க முன்னாடி போய் பேச போறேன் அப்படின்றது, it is like that time you will get that fear. இந்த fear எங்க வந்ததுன்னா நம்ம pastல we didn't have any chances. இல்ல நம்மள சுத்தி இருக்கவங்க வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, ஐயோ குரூப்ல போய் பேசுவியா, ஐயோ இது பெரிய விஷயமாச்சு, எப்படி நீ போய் பேச போற அப்படின்ற மாதிரிலாம் பேசுவோம். இதுல NLPல பார்த்தோம்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு டு பில்ட் அப் கான்ஃபிடன்ஸ். we can do beautiful exercise are there. So every day we need to keep on doing it. So don't worry about any sort of fear. Or if I ask any one of you to talk about something, ஒரு சார்ட் ஆஃப் ஹெசிடேஷன் இருக்கும். லைக் நான் பேரை வச்சு கூப்பிட போறேன் அப்படின்னா இன்னும் ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். லைக் ஐயோ நம்மளை கூப்பிட போறாங்களோ, ஏதாச்சும் வேற ஏதாவது கேள்வி கேட்பாங்களோ அப்படின்னு. இதுதான் வந்து நம்ம இன்டர்னல் செல்ஃப் டயலாக். இந்த இன்டர்னல் செல்ஃப் டயலாக்கை எப்ப நம்ம பிரேக் பண்றோமோ we are coming out of our comfort zone. நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அப்பதான் வெளியில வரும்னு அர்த்தம். So when you actually break that internal, எந்த விஷயம் பண்ணாலும் ஒரு இன்டர்னல் டயலாக் நமக்குள்ள ஓடும். அந்த அந்த ஒரு டயலாக் நீங்க பிரேக் பண்ணிட்டு if you come out, yes, you came out of your comfort zone. Because come out of your comfort zone நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. what is that comfort zone னா இதுதான் என் thoughts அப்படின்னு இல்லாம we need to break and come out of it. that is like moving out of your comfort zone. Okay, and if you notice few personalities, they will say like this particular thought is from my mom, இது எங்க அம்மா கிட்ட இருந்து வந்துச்சு, இது என்னோட அப்பா கிட்ட இருந்து வந்துச்சு. சோ இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னோட கோவக்கு ரீசன் வந்து எங்க அப்பா வந்து ஒரு கோவக்காரர், நானும் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்போம். சோ சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஐடென்டிஃபிகேஷன் இஸ் ஓகே, பட் இந்த ஐடென்டிஃபிகேஷனை வந்து என்ன பண்ணோம்னா எக்ஸ்கியூஸா யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த கோவமா இது எங்க அப்பா கிட்ட இருந்து வந்துச்சுப்பா அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்கியூஸா மாறக்கூடாது. when you know like yes, this is what I got it from my dad or my mother அப்படின்னா இது தெரிஞ்சாச்சு. இதை பிரேக் பண்ண முடியுமா, இல்ல இது மேடப்பா அப்படின்னு நிறைய கொஸ்டின் வரும். கண்டிப்பா பிரேக் பண்ண முடியும். இதுக்கு ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. சே ஈவன் இஃப் யூ ஆர் 35, 40, 45, எல்லாருக்கும் இருக்க டவுட் என்ன அப்படின்னா, இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு, என்னால மாத்திக்க முடியுமா, இந்த பர்சனாலிட்டியை சேஞ்ச் பண்ண முடியுமா? எஸ்,
It is எப்படி பண்ண முடியும்னா once you take few steps. இனிஷியலா ஸ்டெப்ஸ் எடுக்கும் போது ஃபியூ ஸ்டெப்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப பெருசா ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எல்லாரும் பண்ற தப்பு அப்படிதான். டு டூ லிஸ்ட்ல இப்போ கோல் செட்டிங் இன்னையோட கோல் கேட்டா என்னென்னமோ இருக்கும். ஈவன் படிக்கிறவங்க எல்லாம் நீங்க கேட்டு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி டு ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் யூ ஹாஸ் டு செட் அ கோல் ஃபர்ஸ்ட் டே அப்படியே ஹைலி தே வில் பி மோட்டிவேட்டட் அண்ட் கொடுங்க நான் எழுதுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்களோட மோட்டிவேஷன் லெவல். ஸோ இஃப் யூ ஆஸ் him டு ப்ரிப்பேர் சே மேக்ஸ்ல 3 சாப்டர்ஸ், பயாலஜில 1 சாப்டர், இதுல 1 சாப்டர் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஃபார் ஒன் டே. ஓகே, ஜஸ்ட் திங்க் வெதர் இட் இஸ் ஆக்சுவலி பாசிபிள். அதுதான் இந்த மெஷரபிள் ரெலவென்ட் கோல் எல்லாமே. ஸோ அது பாசிபிளான்னு நம்ம யோசிங்க. ஸோ செட் அ ரியலிஸ்டிக் கோல். அதாவது ஏதாவது ஒரு உங்களோட டைமே வீட்டுக்கு ரீச் ஆயிட்டு யூ ஹேவ் வெரி லிமிடெட் டைம். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த லாக்டவுன் பீரியட். ஓகே, ஸோ இன் தட் பீரியட் இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு கம்ப்ளீட் அ பிக் போர்ஷன்ஸ் வாட் எவர் யூ ஆர் டிசைடிங். அண்ட் த ரீசன் ஏன் சின்னதா ஆரம்பிங்கன்னு சொல்றோம் அப்படின்னா, ஒன்னு சின்ன சின்ன கோல், இன்னொரு விஷயம் அதுல பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி ரியலிஸ்டிக், அச்சீவபிளா இருக்கணும். ஏன் அப்படின்னா பிகினிங் டேஸ் நீங்க ஏதாவது பண்ணும்போது அது சக்சஸ் ஆனாதான், அது சக்சஸ் ஆனா வாட் இஸ் த யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு செட் தி நெக்ஸ்ட் டே கோல். தட் இஸ் வேர் வி கோ ராங். ஃபர்ஸ்ட் டேவே பெரிய கோல் செட் பண்ணீங்கன்னா அடுத்த நாளைக்கே ஃபர்ஸ்ட் டே உங்களால பண்ண முடியல அப்படின்னா யூ வில் நாட் ரைட், ஈவன் எழுத கூட தோணாது நிறைய பேத்துக்கு. ஃபர்ஸ்ட் டேவே நான் இன்கம்ப்ளீட், செகண்ட் டே நான் எழுதணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஒரு சிம்பிள் கோல்ல இருந்து ஆரம்பிங்க. when you are writing a goal it should not be always in a professional way. படிப்பு பத்தி இல்ல ஒர்க் பத்தி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. even include your personal issue, say about family or என்னோட பழைய ஃப்ரெண்ட போய் பார்க்க போறேன், இல்லாட்டி I'm going to meet a new person today, even that is your goal. and I'm going to play something, even that you can write in your to-do list. So when you write something in your to-do list, make it, put it briefly in such a way like yes it is going to reach and it is like is attainable. என்னால இதை முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பண்ணணும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 விஷயம் எழுதுறீங்க, அதுல வந்து நான் 4 விஷயம் பண்ணிட்டேன், ஒரு விஷயம் என்னால பண்ண முடியல. ஏன்னு கேட்டா வீட்டுல ரிலேட்டிவ் வந்துட்டாங்க, இல்லாட்டி ஐ காட் அ இம்பார்ட்டன்ட் கால், ஸோ என்னால பண்ண முடியல அந்த டைம் அப்படின்னா don't get disappointed or don't feel guilty about it. Nothing wrong. What you do is that take a pen and write the reason. மேம் என்ன மேம் ரீசன் எது சொல்றீங்க இதுக்கு போயினா, you can write whatever the reason is, like a sudden say your relative came, or இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப நேரம் இருந்தேன் அதனால பண்ண முடியல, or I had a chat with my friend so I didn't complete that particular task. You put it in writing. அந்த ஒரே ஒரு லைன் எழுதுறதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஆகும்? இஃப் யூ ரைட் இட், அதோட சீக்ரெட் என்னன்னா the next day you will மினிமைஸ் இட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 hours டிவி பார்த்துட்டே இருந்தேன், இல்லாட்டி பப்ஜி விளையாட்டே இருந்தேன், டைம் போயிடுச்சு அப்படின்பாங்க. அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா the next day அதே தப்ப நம்ம பண்ண மாட்டோம். ஓகே, தட் இஸ் தி பவர் ஆஃப் ரைட்டிங் ஓவர் தி, தட் இஸ் த ரீசன் நாங்க எழுதுங்க அப்படின்னு சொல்றது. Okay, so this is the way you're going to fix the goal. I'll give you 2 minutes time, you just think. And it is already 7:15. Okay, just think, and at least 2 or 3 persons can make a try and write a goal here in such a way like okay, put this particular date. Okay, I have done my PhD so and so subject and this is what it is அப்படின்ற மாதிரி உன் டெப்த். அது வந்து go in detail, that is the actual goal setting. Can you make it fast, at least any one or two? One example is also good, one person can try just to see whether how far is your understanding. That's it. Just whatever goal you have, put it like as if you have achieved. நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த டேட் போட்டு like put it like this is what I have did.
At least make a try. Yeah, in chat box. UGC Nathan got posted in Chennai as assistant professor in management department. Super, super. And here, try to, okay, though you are not within, you won't have a clear cut, a defined month, but still you can put like say we know like when the results are being published for net இல்லையா so say like yearly twice நடக்குது அப்படின்னா just an உங்களால முடிஞ்ச month put it over there along with the date. Super, this is the way I passed UGC. இதுதான் powerful. Super, I passed my PhD in education in 2021 July. Awesome. Lost 3 kgs by following a routine. Super. Stay fit and make my follower routine. Okay, today I try to study laser and optic lens in the YouTube and for future reference. Okay. Hey, this try. The try word இருக்க கூடாது. ட்ரைனாவே நம்ம கொடுக்குற மைண்டுக்கு கொடுக்குற இன்புட் என்னன்னா 50% நெகட்டிவ் தான். 50% you will fail if you use the word try. Okay, I've become the leading digital marketer on next June. இதெல்லாம் இல்ல. June 2021, I'm the leading digital marketer. Just change this, okay? Super. No try, super. I'm going to join my PhD in nursing in July. Listen here. In July 2022, I have joined my PhD in nursing in MGR Medical University in the topic of diabetes prevention. Super. இதேதான் the slide changes is that I am going to join இருக்கு இல்லையா இதை தூக்கணும். Remove it, okay? So I have joined my PhD in nursing in Dr. MGR Medical University on July 22. Awesome. Okay, so this is the way. So put it in writing. இது எவ்வளவு creative எழுத முடியுமோ எழுதுங்க. And wherever the place like frequent use பண்ற place like bedroom or study room or you can have it. I have joined my dream job in June 2021. Abdina, in June 21, today I have joined my dream job. Abdin Matanu. Super. I have joined my PhD in. Okay. Great. Okay. Let's move on to the next thing. Say auto suggestion. So, do you know something about affirmations? So this is the last one, and next if you have any questions, we can move on. You know anything about auto suggest affirmations? Affirmations கேள்விப்படுவோம் இல்லையா? Positive affirmation, positive சொல்லிக்கிட்டே இருக்கணும், sentence. Yes. Can anyone just give me an example of affirmations or whatever affirmation you're using it right now? Self-talk, affirmation and self-talk, superb. I can do it, super. You are great, okay. Okay, so you know what is the basics of affirmations, okay? So say any affirmations, when you think about it, you need to give in a sentence. It should be in a positive. I'm amazing human being. Awesome. I see things clearly. Great. I can make it, super. So it should be in a positive and present tense, okay? So you auto suggestion is you need to repeat it, and the repetition தான் ரொம்ப முக்கியம். My possibilities are endless. I'm stoppable கூட சொல்லலாம். Super. Great. So the way of using the affirmation, you know now about subconscious mind. So use your affirmations at the end of the day when you go before your sleep, and similarly use your affirmations in the morning.
Okay, and in the beginning when you use it கொஞ்சம் சத்தமா சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்ல. அஃபர்மேஷன்ஸ் சத்தமா சொல்லி பாருங்க, உங்களோட எமோஷன்ஸ், பாடியில இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். பிசியாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் நிறைய ஆகும் அந்த அஃபர்மேஷன், அந்த ஸ்டேட்மெண்ட்டை சத்தமா சொன்னோம்னா. Okay, and so the as you said about self talk, you're going to pay attention like what you are actually doing it. So ஒரு டே ஃபுல்லா அப்படியே நான் பாசிட்டிவா தான் இருப்பேன் அப்படின்னா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு நெகட்டிவ் நம்மளோட பாஸ்ட்ல இருந்து, நம்மளோட லேர்னிங்ல இருந்து கொண்டு வந்துட்டே சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ எனி டவுட் ஆர் செல்ஃப் டவுட்டே ஒரு சார்ட் ஆஃப் நெகட்டிவ் இதுதான். ஸோ அந்த செல்ஃப் டவுட்லாம் வரும்போது வாட் யூ டூ இஸ் தட், ரெண்டே ரெண்டு ஆப்ஷன், ஒன்னு டெலீட் இல்ல எரேஸ். அண்ட் இதுவும் பண்ண முடியல அப்படின்னா, see most of my clients who say like எனக்கு worries ரொம்ப இருக்கு, நான் என்ன பண்ணாலும் அந்த என்னோட கவலை வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, ஒரு சிம்பிள் டெக்னிக் தான் சொல்லுவேன். என்னன்னா, ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஏன்னா ஸ்டார்டிங்லயே பெரிய பெரிய டெக்னிக் யூஸ் பண்ணணும்னா நம்மளால பண்ண முடியாது. சிம்பிள் டெக்னிக் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு வரி இருக்கு, ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இருக்கு லைஃப்ல, அது வந்துகிட்டே இருக்கு, ஸ்டக் ஆகுது அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சே டெய்லி லைக் ஈவினிங் 4:30ல இருந்து 5 o'clock வரைக்கும் தட் இஸ் மை வரி பீரியட். அப்போ வந்து யூ சிட் இன் அ பிளேஸ் where there is no one, no sort of disturbance. Okay, ஒரு இடத்துல உட்கார்ந்து you can think about that particular problem. அந்த வரி என்ன, what makes you feel worried, bring all those emotions ஓட திங்க் பண்ணுங்க. இல்ல அழணுமா அழலாம், இல்ல அந்த டைம் எல்லா கஷ்டமும் எனக்கு இருக்க, என் லைஃப்ல இருக்க எல்லா கஷ்டமும் நான் வந்து திங்க் பண்ண போறேன் அப்படின்னா திங்க் பண்ணு. only that 4:30 to 5. ஓகேவா? அந்த 4:30 to 5 சொல்றது ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். யூ கேன் ஃபிக்ஸ் யுவர் ஓன் டைம், பட் டோன்ட் டூ இட் லேட் நைட் பண்றதோ ஏர்லி மார்னிங் பண்றதோ வேண்டாம். ஸோ ஃபிக்ஸட் டைம் அண்ட் டூ இட். அண்ட் சே லைக் ஃபைவ் ஆயிடுச்சு, ஃபைவ் ஆயிடுச்சுன்னா யூ ஷுட் கம் அவுட் ஆஃப் இட். சே ஃபைவ் ஆயிடுச்சு, எனக்கு திருப்பி அந்த தாட் வருது, நான் வெளில வந்த உடனே நான் திருப்பி அதை பத்தி கீப் ஆன் திங்கிங் த சேம் அப்படின்னா, just say like okay, what is there, nothing difficult now, let me think about it tomorrow the same time 4:30 to 5. so just fix a time. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த எமோஷன்ஸோட இன்டென்சிட்டி கம்மியாகும். see everything whatever you learn, there is a science behind everything. so அதோட இன்டென்சிட்டி, நம்ம அந்த எமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டிஸ்டர்பிங் எமோஷன்ஸை நீங்க வந்து போஸ்ட்பான் பண்ணி வச்சீங்க, அப்ப யோசிக்கலாம் அப்படின்றத ஸ்ட்ராங்கா பண்ணிட்டீங்க அப்படின்னா, that intensity will reduce. அந்த 4:30ல இருந்து 5க்கு உட்கார்ந்து நீங்க எல்லா என் கஷ்டமும் திங்க் பண்ண போறீங்கன்னா அந்த அளவுக்கு வரவே வராது. ஓகே, so that is the secret lying behind this. yes, instead of ignoring, you are, yes, ignore பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இக்னோர் பண்ணா நம்ம தாட்ஸ்ல வந்துகிட்டே தான் இருக்கும். லைக் ஏதாவது ஒரு இது டைம்ல இட் வில் கம் அவுட். okay, so better to practice in this way. whatever difficulties you have in your life, whatever things like a few maybe like சீரியஸாவே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இருக்கும், இல்லாட்டி லைக் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது லைக் வாட் எவர் யூ டூ, கீப் அ டைம் அண்ட் டூ இட். this is one technique to do it. okay, so auto suggestion is you're going to repeat your ஏதாவது ஒரு goal fix பண்றீங்க அப்படின்னா you keep repeating along with the affirmations. okay, how much ever you repeat பண்றதா இல்ல சக்சஸ் ஆன வேர்டே. repetition along with emotions. when you had some emotions and when you keep on repeat and do the same thing, yes, it is going to get programmed in your mind. okay, and again visualization. See, visualization is getting trendy now. எது எடுத்தாலும் visualize பண்ணுங்க அப்படின்வாங்க, but it is not that easy. if I ask you to close your eyes and visualize an apple அப்படின்னா, அந்த ஆப்பிள் இமேஜ் கொண்டு வரதுக்கு இட் வில் டேக் சம் டைம். இட் இஸ் நாட் தட் ஈஸி. லைக் ஆப்பிள் நான் இமேஜின் பண்ணிட்டேன் அப்படின்னா, சில பேர் பண்ணிட்டேன்றத அவங்களாவே தப்பா சொல்லுவாங்க. தே பர்சீவ் தெம்செல்ஃப் லைக் எஸ், என்னால இமேஜின் பண்ண முடியாதுன்னு. இட் இஸ் லைக் that process is little difficult. it will take some time. first ஆப்பிள் நான் சொன்ன வேர்டு உங்களுக்கு, நீங்க வேர்டை பத்தி யோசிக்க ஆரம்பிப்போம். அப்புறம் ஆப்பிள்ன்றத வந்து அதோட லெட்டர்ஸை யோசிப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த சவுண்டு, அதுக்கப்புறம் தான் அந்த இமேஜ், அந்த ரெட் கலர் அந்த ஆப்பிள் வந்து வரும்.
இது இந்த ப்ராசஸ் போறதுக்குள்ளே நிறைய பேர் தலைவலிக்குது அப்படின்லாம் கூட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ visualization is that much effective. When you visualize anything, again you need to visualize using all your senses. ஓகே, ஒரு கலரோட ஒரு சரௌண்டிங்ஸ் அண்ட் எல்லாம் இன்டெப்தா போய் விஷுவலைஸ் பண்ணாதான் ரீச் ஆகும். அண்ட் ஆல்ஃபா ஸ்டேட் ஃபார் அதுதான் லைக் நான் சொன்னேன் இல்லையா, தூங்க போறதுக்கு முன்னாடி இல்ல மார்னிங் எழுந்துப்பீங்க, எழுந்த உடனே யூ நோ லைக் எஸ் இட்ஸ் டைம், ஐ நீட் டு வேக் அப், பட் ஸ்டில் யூ வில் பி இன் பெட். முழிப்பு வந்துடும், நான் எழுத்துக்கிறதுக்கும் அந்த இதுக்கும் ஒரு கேப் வரும். அதுதான் ஆல்ஃபா ஸ்டேட். அந்த டைம்ல ஆட்டோ சஜஷன்லாம் கொடுத்தா நல்லா ஒர்க் ஆகும். ஆனா அந்த டைம் மோஸ்ட் ஆஃப் அஸ் வி திங்க் அபவுட் என்னப்பா லைஃப் திருப்பி ரொட்டீனா எழுந்து போகணும், இந்த செஷன் இருக்கு, அந்த டைம் இருக்கு, ஐ நீட் டு டூ இட், இல்லாட்டி ஐ நீட் டு நோ கோ ஃபார் கோ டு கிச்சன் இமிடியட்லி, ஐ நீட் டு குக் ஆர் ஐ நீட் டு நோ ஃபேஸ் மை ஃப்ரெண்ட் இன் திஸ் வே. எல்லாம் நெகட்டிவா திங்க் பண்ணியே நம்ம லைஃப் வந்து போயிட்டே இருக்கும். or yeah, you lose your phone. எழுந்த உடனே phone last விஷயமும் phone இருக்கு. That is very very dangerous. Best way, don't take your mobile to your no place where you sleep, bedroom இருக்கட்டும், எங்கேயாச்சும் எங்க தூங்குறீங்களோ அங்க பக்கத்துல மொபைலே கொண்டே போவேணாம். பட் என்ன எக்ஸ்கியூஸ் கொடுப்போம்னா, நான் அலாம் செட் பண்றேன் மேம், அதுக்காக தான் நான் மொபைல் யூஸ் பண்றேன், இல்லாட்டி நான் வேற எதுவுமே பண்ண மாட்டேன், இல்ல டு டூ லிஸ்ட்ல போன்ல எழுதுறேன் அப்படின்வாங்க, போன்ல டைப் பண்ணி வச்சுப்பேன் ரிமைண்டர் மாதிரி. நோ, a big no. To-do list, always use a paper and a pen, write it. And for alarm, best is like ரொம்ப காஸ்ட்லியால அலாம் பீஸ்லாம் வாங்க வேண்டாம், செக் டைம் எல்லாம் வேண்டவே வேணாம். கெட் சம்திங் ஒரு 60 rupees கொடுத்தாவே அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் இல்லையா, அதுதான் பெஸ்ட். நம்மள சூப்பரா எழுப்போம். போ இன்க்ரீஸ் பண்ணிட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே அந்த சவுண்ட் வந்து போ அடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம எழுந்து ஆஃப் பண்ற வரைக்கும். தட் அலாம் இஸ் த பெஸ்ட் வே. ஓகே, டோன்ட் யூஸ் இதெல்லாம் நமக்கு நம்மளே கொடுத்துக்கிற எக்ஸ்கியூசஸ் to check time, to no keep alarm, to no what is the other thing, higher music sleeping. Okay, so yes, you can hear some music, nice music you can yeah, okay, you actually hate alarm. Okay, this is all about the session today. Now you can ask any questions if you have. The time is now almost, it's 7:29. Okay, questions time. You can ask any questions if you have. Always நீங்க yeah. கூட क्वेश्चंस கேட்கலாம். Yes. Comments. Okay, ma'am, it's I just have one doubt, only one doubt. It's Okay. like how we can justify that I'm an alpha state. So sometimes it doesn't work for everybody, right? So the Okay. same counting and breathing, it's not going. I feel it is not going to work for everyone. And when I'm trying, it's okay to have it, but sometimes it's not like closing eyes. Sometimes I will be I feeling I'm in alpha state when I'm contemplating something without thinking of anything. I'm just looking at something and thinking of something else in my mind, and it's a concentrated thought. Okay. It's kind of contemplating. So Okay. I will not. There is no meaning of looking out. The visualization will reach out the mind, but it's not listen out. And I will be just looking at it, and I'm just thinking of some other visualization in my mind. The physical visualization, it is not like reach out to my mind completely. That I'm in physically alive, something like that. Is that Okay. okay, or is that like any other things to uh, improvise alpha state? See, alpha state is like, don't pressure yourself and do it intentionally. Okay, the thing is, when you go to sleep, we feel a state of ஒரு drowsiness இருக்கும் இல்லையா, படுத்துட்டோம், the state of ஒரு sort of relaxed இருக்கணும். That is the first point. ஏன் அப்படி backwards கவுண்ட் பண்ண சொல்றோம் அப்படின்னா, any activity you do, when no if you think like yes I'm going to study something new, or புதுசா ஏதாவது டிசைட் பண்ண போறோம் லைஃப்ல அப்படின்னா, it is always better to, it is not like count 20 to 1. நீங்க வந்து 7 to 1 கூட வச்சுக்கலாம், இல்ல 10 to 1 கூட வச்சுக்கலாம். The key point here is to relax ourselves.
அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் வந்துட்ட பிறகு நம்ம பண்ணாதான் எந்த எக்ஸசைஸும் எஃபெக்டிவா இருக்கும். தட் இஸ் த ரீசன் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஆல்பா ஸ்டேட். அண்ட் ஆஸ் யூ செட், பண்ணும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கும் போது யூ வில் கம் அவுட் வித் டிஃப்ரெண்ட் விஷுவலைசேஷன் ஆல்சோ. ஓகே, பட் நத்திங் ராங் இன் தட். பிரிங் பேக் ஒரு பாயிண்ட்ல நமக்கு தெரியும் இல்லையா, see I am thinking about something, my goal and my visualization is something, but நான் ஏன் இதை யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும் இல்லையா. so bring yourself back to that moment. Nothing wrong in doing, you go in the same way, but don't think like ரொம்ப காஷியஸா நான் ஆல்பா ஸ்டேட்ல பண்றேன், இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான், என்ன நடக்குது எப்ப பண்ணணும்ன்றதுக்காக தான், but don't pressurize yourself. Okay, a question here. The question is about couple goals. What if the spouse keep on doubting and check the phone, Insta, everything, tried everything, it is suffocating. Okay, see, couple goals la vandu, when you type a message, okay va, you type a message to someone trying to send a message, okay, ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அந்த மெசேஜை நீங்க இன்ஸ்டன்டா டெலீட் பண்றீங்க அப்படின்னாலே நம்ம தப்பு பண்றோம். தப்பு பண்றோம் in the sense, not in a big way. Don't think in a big way like yes I'm doing something wrong to my partner, அப்படி எல்லாம் கிடையாது. Something it says like okay பார்ட்னருக்கு பிடிக்காது அதனால நானே வந்து அதை டெலீட் பண்ணிடுறேன், நான் நல்லதுக்காக தான் பண்றேன், அப்படிலாம் இல்லை. see couple goals in the sense a beautiful understanding should be there between the two. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது you can do an always ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத டைம்ல you can start with an activity saying put two circles, ஒரு சர்க்கிள்குள்ள இன்சைட் ஒரு சர்க்கிள், சரியா? அந்த இன்சைட் சர்க்கிள்ல write out the things which is like இந்த திங்ஸ் எல்லாம் வந்து என்னால ஃபிளெக்சிபிளே கிடையாது, என்னால மாத்திக்கவே முடியாது. எல்லாரும் சொல்லுவோம்ல உனக்காக நான் இதை மாத்திக்கிறேன், எனக்காக இதை மாத்திக்கிறேன், அதெல்லாம் that is all fake, only dialogue. okay, you cannot remain a person like fake ஆவோ இல்லாட்டி மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது வாழ்க்கை கிடையாது. உங்க வாழ்க்கையை நீங்க பிடிச்ச மாதிரி வாழ்றதுதான் வாழ்க்கை. சோ இங்க கப்பல் கோல்ஸ் வரும்போது ரெண்டு பேரும் அதை ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரிஞ்சுக்கணும். when your partner says எனக்கு ஒண்ணு பிடிக்கும் அப்படின்னா, அந்த பிடிக்கும்ன்ற விஷயத்துல உங்க பாசிட்டிவும் வரும், உங்க நெகட்டிவும் வரும், your ambition, your everyday goal, everything will come. இட் இஸ் நாட் லைக் எனக்கு இந்த பர்சனை பிடிக்கும் ஆனா நீ இதெல்லாம் மாறு அப்பதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் பிகினிங் ஆஃப் இட் இஸ் நாட் தட் டெப்த் ஆஃப் ட்ரூ லவ்லாம் கிடையாது. ஸோ யூ கைஸ் நீட் டு ஒர்க் ஆன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ட்ராக்ல போயிட்டு இப்போ இன்சைட் சர்க்கிள் as I was saying about the activity, if you write what are the points, இல்ல என்னோட பிலீஃப்ல என்னோட ஐடியாஸ் என்னோட வியூ பாயிண்ட்ஸ் இதெல்லாம் என்னால மாத்திக்கவே முடியாது. அவுட் சைட் சர்க்கிள்ல ரைட் வாட் எவர் இஸ், எஸ் இதெல்லாம் என்னால ஐ எம் ஃபிளெக்சிபிள், ஐ கேன் சேஞ்ச் எவ்ரி திங் அப்படின்னா, yes only that flexible part you can do it for your partner. இன்சைட்ல யாருமே மாத்த முடியாது, not even your friend. It will take some time unless and until you find yourself like yes நான் இதை மாத்திக்கணும் அப்படின்னா மட்டும்தான் மாத்திக்க முடியும். அண்ட் நான் இதை மாத்திக்கணும் அப்படின்னா யாருக்காக மாத்திக்கிறேன் அப்படின்றது கொஸ்டின். மத்தவங்களுக்காக மாத்திக்கிறீங்கன்னா இட் இஸ் வெரி டெம்பரவரி, கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். உங்களுக்காக ஒரு விஷயத்த மாத்திக்கிறீங்க அப்படின்னா yes you can do it. I don't have a clear goal. I do my best at the moment. I see immediate opportunity. What I do now is my goals keep on changing. Is that good? Goals keep on changing in the sense, see அது வந்து லாங் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் இந்த மாதிரி பர்சனாலிட்டிக்கு கண்டிப்பா ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ஆச்சும் நிறைய இருக்கும். நான் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்ல, யூ டூ சம்திங். okay, கோலே இல்லாம you do something, you get an appreciation from someone or internal appreciation ஒரு விஷயம் இருக்கும். so அதுல when you find the satisfaction இல்ல ஒரு happiness என்ன ஆகும்னா நமக்கே தெரியாம சரி நம்ம இந்த மாதிரி விஷயம் நிறைய பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தோணும். அதுவும் வந்து ஒரு கோல் தான். இட் இஸ் நாட் லைக் கோல் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குன்னா பரவாயில்ல, ஃபிக்ஸ்டு கோல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கோல் அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ ஹேவ் அட்டைன் தட் பர்டிகுலர் கோல், mark that particular place as zero and then move on from that. அப்படிதான் சொல்லுவோம் எல்லா விஷயத்திலயும். so even that I'm doing it no practical daysல பார்த்தோம்னா I'm doing it. so அது எதுக்கு அப்படின்னா நான் இவ்வளோலாம் நான் பண்ணிட்டேன், இவ்வளோலாம் அச்சீவ் பண்ணிட்டேன் என் லைஃப்ல அப்படின்ற மாதிரி ரீச் ஆகக்கூடாது நம்ம ஹெட்டுக்கு. so that is the way whenever you achieve something you mark it as a zero and then
again you will start from the beginning. So when your goal is keep on changing, nothing wrong, but make sure whether you are achieving that goal. அதுதான் இது. Okay, how to break internal dialogues that will break comfort zone? Any tools? See, internal dialogue, as I said, when you get the chance, if I ask you to sing now, okay, உடனே ஒரு இன்டர்னல் ஐயோ எனக்கு பாடவே தெரியாது, ஐ எம் வெரி பேட், இல்லாட்டி ரொம்ப என்னோட வாய்ஸ் ஐயோ எல்லாரும் கேட்கணுமா அப்படிலாம் வரும் இல்லையா? அந்த இன்ஸ்டன்ட் அப்போ கிடைக்கிற சான்ஸ்ல பிரேக் பண்ணி வெளில ஒரு வாட்டி பாடிட்டீங்கன்னா, எஸ் யூ ஆர் டூயிங் இட். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பட் இத மாதிரி தான் எல்லாமே. இது பண்ணிட்டீங்கன்னா உள்ள இன்டர்னலா உங்களுக்கு என்ன தோணும்னா, யூ கேம் அவுட் ஃப்ரம் த கம்ஃபர்ட் ஜோன். உங்களுக்கு வந்த தாட் ஓகே, நேச்சுரலான ஒரு தாட், அந்த விஷயத்தை நீங்க பிரேக் பண்ணி வெளில வந்துட்டீங்க. திஸ் இஸ் த ஒன்லி வே. ஏதாவது ஒரு தாட் வரும், அது பண்ணக்கூடாது இல்ல ஹெசிடேட் பண்ணுவீங்க, அதை பிரேக் பண்ணி வெளில வர்றது தான், தட் இஸ் த வே. Okay, which word can be replaced with failure? Beautiful. If we lose something in personal life or in relationship or in career. Wonderful question. See, listen, don't use the term failure. It is only feedback. Use the word, replace the word failure with using the term feedback. உண்மையாவும் அதுதான், நம்ம வாழ்க்கையில ஃபெயிலியர்ன்றது எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒரு ஃபீட்பேக் மட்டும்தான். அண்ட் இஃப் யூ திங்க் லைக் ரிலேஷன்ஷிப்ல எல்லா விஷயத்துலயுமே ஒரு பர்சனை வந்து நல்லவங்க கெட்டவங்களும் கிடையாது. லைக் அவங்களோட மைண்ட் செட், அந்த மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கோ, அந்த பர்சன் வந்து அந்த டேல அவனோட மென்டல் ஸ்டேட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் இஸ் த ரீசன் ஃபார் தட் பர்சன் டு பிஹேவ். Okay, even when you think about your friends or relationship issues la, don't take it too personally and don't hurt yourself, like don't struggle with your thoughts. Think like, okay, and the person oda mental state and the mari irundhuchu annikku, so he did or she behaved in such a way அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மேல இருக்க கோவமோ வருத்தமோ உங்களுக்கு கம்மியாகும். Okay, so the word is feedback. Use the word feedback. There is no failure, only feedback. Okay, I always find the communication between mind, brain and subconscious mind. Finally, I follow what my subconscious tells me to do. Is that okay? Yes, good. Yes, good. And here internally you are talking about intuition. சரியா, எல்லாருக்குமே intuition வரும். Intuition is true. Good. Yes, you can keep diary and you can write. When is the next session? Okay. Thank you. Okay. Thought to come out. Okay. I always seek attention from others. I want people to appreciate me, whatever I do, and become depressed if I don't get the response. That is how to control this activity. Okay. Control பண்ணனும்னு நினைக்காதீங்க. It will build up. Okay. Control பண்ணனும்னு எது நினைச்சாலுமே அது வந்து நமக்கு நிறைய தான் ஆகும். So try to manage it. So what you do is that daily dosage of appreciation, self appreciation is a must for you. So every day you keep appreciating yourself. See, at the end of the day, யார் தான் நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணா நம்ம கண்டிப்பா சந்தோஷப்படுவோம். பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு இன்டர்னல் சாட்டிஸ்பாக்சன் நம்ம கொடுக்கும் இல்லையா, அது நம்ம கிட்ட இருந்து மட்டும்தான் வரும். ஓகே, அண்ட் நம்ம கிட்ட இருந்து வர சாட்டிஸ்பாக்சனோட ரேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும் when compared to in a group or someone from external. So this long standing happiness ஓட அந்த பாத்தோட இது பார்த்தோம்னா internal satisfaction plays a vital role. So what you need to do is that you need to self appreciate you more. அதை ட்ரை பண்ணி பாருங்க, it will work on. Anything more? Ma'am, I have a doubt. Yes. மேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருப்பேன்னா, இது நம்ம ரொம்ப நல்ல பையன், இந்த யாருக்கும் கெட்டதை நினைக்க மாட்டோம், எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு நினைப்பு எனக்குள்ள இருக்கும்போது, ஒருவேளை ஒரு டீம்ல சேர்ந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டைம்ல என் டீம்ல இருக்கவங்களே வந்து எனக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஒரு மாதிரி லைட்டா செல்ஃபிஷ் தான், ஸோ எதுவாக இருந்தாலும் அவனே முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இது. ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை நம்ம நினைக்கிறது கரெக்டா இல்ல அவன் நினைக்கிறது கரெக்டா அப்படின்ற மாதிரியான ஒரு சில டவுட்ஸ்லாம் வரும். ஓகே, சோ இந்த டவுட் வந்து நம்ம நம்பலாமா வேணாமான்றீங்களா?
அப்படி இல்ல மேம். இப்போ நம்மள பத்தி நம்மளே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அத வந்து Okay. நம்மளே அனலைஸ் பண்றது கரெக்ட்டா? இல்ல இந்த மாரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேச்சோ, இல்ல எக்ஸ்பர்ட்ஸ் யார் பேச்சாவது கேட்டு நம்மள அனலைஸ் பண்றது கரெக்ட்டா? Okay, okay, I'll tell you. See, self analysis ரொம்ப முக்கியம். Self analysis தான் first leading stateல இருக்கணும். As you said, நான் நல்ல பையன், நான் இதெல்லாம் பண்றேன், ஹெல்ப் பண்றேன். இதுதான் வந்து உண்மையான ஒரு இது. ஏன்னா இப்ப மத்தவங்க பத்தி அந்த டீம்ல தான் உங்களை ஒரு பர்சனா பாக்குறாங்க. அண்ட் மேபி உங்களோட ஏதாவது நம்மளோட பிஹேவியர் வந்து அவங்களுக்கு வந்து அப்படி காமிச்சிருக்கும். இந்த பையன் வந்து செல்ஃபிஷ் பா, அவன் வேலையை கரெக்டா பாப்பான் அப்படின்னு. அண்ட் for each and everyone I'm saying, instantly give appreciate each and everyone. And when you criticize, take some time and do it. ஓகே, அப்ரிஷியேட் பண்றதை உடனே பண்ணுங்க. கிரிட்டிசைஸ் பண்றதை நிதானமா டைம் எடுத்து பண்ணுங்க. அது பண்ணணும்ன்றது இது கிடையாது. அண்ட் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்ல ரிலேஷன்ஷிப்போ இருந்தா தே கிவ் ஃபீட்பேக்ஸ். ஓகே, அவங்க ஃபீட்பேக் கொடுக்குறவங்க யாருமே எடுத்த உடனே டைரக்டா செல்ஃபிஷ்ன்ற டேர்ம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த இன்ஸ்டன்ஸை, இந்த சிச்சுவேஷன்ல நீ இந்த மாதிரி இருந்த அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ யூ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் யர் செல்ஃப் அனாலிசிஸ். பட் ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் வந்து ஒரே மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் கீப் இன் யோர் மைண்ட். அண்ட் சம்வேர் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்து தோணும், ஓகே என்னோட பர்டிகுலர் பிஹேவியர் இதனால தான் அவங்க எல்லாம் அப்படி சொன்னாங்க போல அப்படின்னு நமக்கே தோணும். அதுதான் ஈஸியான வே நம்மள மாத்திக்கிறதுக்கு. பட் செல்ஃப் அனாலிசிஸ் இஸ் வெரி குட். Any other questions? Thank you. Yeah. Any other questions? Yeah, ma'am, I have a question. Yeah. Okay, நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்டர்னல் தாட்ஸ்ல whatever the work I'm doing, நான் இன்டென்ஷனலா நினைக்கலனாலுமே லைக் சப்கான்ஷியஸ்லி ஒரு எனக்குள்ள அந்த இன்டர்னல் கான்வர்சேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா அட் சம் பாயிண்ட் எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, லைக் த டெசிஷன்ஸ் ஐ எம் மேக்கிங் இஸ் ரைட் ஆர் நாட், அது வந்து நானே எனக்கு கொஸ்டின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. What I'm doing is right or not, and so I'm not able to get a clear picture like the things I'm doing or the decision I'm taking is right for me or not. Okay. Okay. So to get a clarity, நம்ம டெசிஷன்ஸ் எப்பவுமே எடுக்கும்போது வாட் யூ டூ இஸ் தட் அதோட அவுட்கம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டெசிஷன் எடுத்தேன் ஸோ இட் கேம் ஆன் இன் திஸ் வே அப்படின்னு. ஸோ வென் யூ திங்க் அபவுட் யுவர் சப்கான்ஷியஸ் வே, எல்லாமே எக்காலஜி செக் அப்படிம்போம். அப்படி என்னன்னா, நான் இந்த பர்டிகுலர் டெசிஷன் எடுத்திருக்கேன், இதனால இன் வாட் வே மை ஃபேமிலி இஸ் கெட்டிங் டிஸ்டர்ப்ட், ஆர் என்னோட செல்ஃபுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, இல்ல ஐ நீட் டு இம்ப்ரூவைஸ் மை செல்ஃபா, இல்ல சொசைட்டிக்கு இது நல்லதா இல்ல கெட்டதா, இந்த மாதிரி எக்காலஜி செக் மாதிரி பண்ணிட்டே போலாம். அந்த எக்காலஜி செக்ல வந்து when it comes to like இல்ல என் டெசிஷன்ல எனக்கு மட்டும்தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், இதனால என் ஃபேமிலி எல்லாம் லேக் ஆகுறாங்க, இல்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கல, இல்ல என் ஃபியூச்சருக்கும் இது அடி வாங்கும், சொசைட்டிக்கும் திஸ் இஸ் நாட் த ரைட் வே அப்படின்னா, இட் இஸ் recommended to change your decision at that time. In the ecology check, when it is when it says like yes you can move on with your decision, nothing wrong in that. And see, ஒரு ரெண்டு விஷயம் டிசைட் பண்ணீங்க, அதுல when you're going wrong, don't ஒரு ஷேக் மாதிரி ஒரு வந்துரும் நம்மளோட இதுல, ஒரு ஜர்க் மாதிரி, லைக் ஐயோ நான் திருப்பி நானே டிசைட் பண்றேனே, இது கரெக்டா போகுமா இல்ல தப்பா போகுமா அப்படின்னு. ஸோ அனலைஸ், பட் மூணு விஷயமே என்ன ஆகும்னா 3 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்ல இருக்கும். ஸோ தட் சிச்சுவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த சிச்சுவேஷன்ல எதுக்காக என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கணும்ன்றது. ஸோ இதுல வந்து என்னோட ஃபியூச்சர் டெசிஷன்ஸ்லாம் இப்படி இருக்கணும், இல்ல ப்ரெசென்ட் இப்படி இருக்கு, பாஸ்ட்ல என்னோட டெசிஷன் மேக்கிங் இப்படி இருந்ததுலாம், டோன்ட் வரி அபவுட் இட். வென் யூ டேக் அ டெசிஷன், the core point here is டெசிஷன் எடுத்துட்டீங்க, அது ரைட்டோ ராங்கோ, தப்பா போனாலும் சரி கரெக்டா போனாலும் சரி, யூ நோ தட் இட் வில் மேக் யூ டு டிசைட் நெக்ஸ்ட் டைம். ஓகே, தப்பா போச்சுன்னா என்ன ஆகும்னா, எஸ் ஒரு டைப் ஆஃப் ஃபியர் வந்துடும் நமக்குள்ள. வாட் ஐ எம் சேயிங் இஸ், வாட் எவர் யூ டிசைட், அவுட்கம் நெகட்டிவா வந்தாலும் பாசிட்டிவா வந்தாலும், you need to have that guts to face it. That's it. As I said earlier, there is no failure, only feedback exists. There's no term failure. So move on with your decisions. Thank you. Yeah. Any other questions? Hope you guys all enjoyed. We can wind up. It's 7:46. Yes ma'am. Audience, Yeah. இப்போ have a last எதனா क्वेश्चन கேக்குறதால கண்டிப்பா கேட்கலாம் இப்போ.
ஒருவேளை எந்த கொஸ்டினும் இல்லைன்னா கேளுங்க Yeah, you கமெண்ட் can ask. Superb, lovely session. Thank you. What if a person abruptly doesn't reply? They don't want to reply. They are not interested more in the conversation. அப்படின்னு அர்த்தம். Give them some time. Don't keep on expect a reply from that person. Give them some time. Don't blame yourself for that. அதுதான் இப்போ நம்ம beginning sessionல we saw that cognitive distortion. Thank you for making a lively session. Thank you. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலி கொடுத்த டைமுக்கு மேலேயே வந்து ஆயிடுச்சு. 7:30 வரைக்கும் பேசியிருந்தோம். அதுக்கு மேல வரைக்குமே வந்து பொறுமையா ரிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் உண்மையிலேயே இந்த செஷன் வந்து சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்றது ஒரு பங்கு மேல போய் டெப்தா இருந்ததுன்னே சொல்லலாம். விச் மீன்ஸ் இன்னமும் வந்து ஏன்னா நான் வந்து கொஞ்ச நாளா தான் ஹோஸ்டா இருக்கேன். ஆனா ஸ்டில் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்க வில்லிங்கா இருக்காங்க அப்படின்னா தே ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட். ஆனா கண்டிப்பா யாருமே வந்து கேமரா ஆன் பண்ணாட்டியும் வந்து என்னால அடிச்சு சொல்ல முடியும். கண்டிப்பா எல்லாரும் வந்து இந்த செஷன்லயே தான் இருந்திருக்காங்க அப்படின்றது. ஏன்னா அந்த அளவுக்கு people are interacted as well as interested ஆக இருந்தாங்க. Thank you for that ma'am. Wonderful session. Yeah, thank you. Very happy to be in this energetic and inspiring crowd. All the best for all your future projects and current projects also. Thank you so much. Thank you so much. End பண்ணிக்கலாமா மேம்? Yes. ஆடியன்ஸ் லாஸ்டா just a minute. பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒருவேளை நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்க எங்களோட குரூப் ஒரு இன்விடேஷன் லிங்க் வந்து இங்க சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கோம். ஸோ இஃப் யூ வாண்ட் எனி ரெக்வஸ்ட், இஃப் யூ வாண்ட் எனி கொஸ்டின்ஸ், இஃப் யூ வாண்ட் ஜாயின் அவர் டீம், ஒருவேளை நாங்களும் வந்து எங்க அடுத்த செஷன் கொடுக்குறோம், நாங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா குரூப்ல வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் போட்டிருக்கேன். ஸோ யூ கேன் கான்டாக்ட் அஸ். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல். Yeah, thank you. Bye bye.